அனைவருக்கும் வணக்கம். இன்று 5வது நாளாக அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து அரண் மின்முற்றம் வெபினார் பகுதி 1 இணையவழி கருத்தரங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. அன்பார்ந்த பேராசிரியர் பெருமக்களின் அன்பும் ஆதரவும் எப்போதும் அரணுக்கு உண்டு என்பதை மின்னஞ்சல் வழியாகவும் புலன வழியாகவும் எனக்கு இன்னும் பல முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு ஊக்கத்தையும் தந்திருக்கிறது. மிக்க நன்றி. நமது கருத்தரங்கு நிகழ்வுகளை அரண் வெப் டிவி என்ற யூடியூப் சேனலில் பதிவு செய்து வருகிறோம். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து பயன்பெற உதவுங்கள். கடந்த 4 நாட்களாக தமிழ் வரலாறு தொல்லியல் சார்ந்து பல புதிய செய்திகளை தெரிந்து கொண்டோம். இன்றும் தொல்லியல் துறை சார்ந்த இலக்கியங்கள் சுட்டும் நடுகற்களை பற்றி முனைவர் கந்தசாமி ஐயா அவர்கள் நம்முடன் பேச வருகிறார். இவர் ராஜபாளையம் ராஜகல் கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ராஜபாளையம் சுற்றியுள்ள பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பலவற்றை பதிவு செய்தவர். எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி புத்தகங்களில் அவர் எடுத்த தலைப்பும் நடுகற்கள் பற்றியதே. படிக்கும் காலங்களில் ஈரோடு பகுதிகளில் பல நடுகற்களை அடையாளப்படுத்தியதோடு அவற்றை பாதுகாக்கவும் பல ஏற்பாடுகள் மாணவ பருவத்திலேயே செய்தவர். பல்வேறு தொல்லியல் மற்றும் வரலாறு சார்ந்த அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளவர். இவரது தொல்லியல் களப்பணிகள் 200க்கும் மேற்பட்டதாக, அவை அனைத்தும் செய்தித்தாள்கள் வழி பதிவு செய்தும் தனக்கு விருப்பமான பண்டைய தமிழர் பண்பாட்டை அடையாளப்படுத்த பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வரக்கூடிய வளர்ந்து வரும் பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளில் தொல்லியல் மற்றும் வரலாறு சார்ந்து உரையாற்றி வருகிறார். அவரது களப்பணிகளை பட்டியலிட்டால் இன்று ஒரு நாள் போதாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் திரு கந்தசாமி ஐயா அவர்கள் நடுகள் வழிபாட்டு முறையில் இனக்குழுக்கள் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு சிறப்புரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழ் மின்னிதழ் சார்பாகவும் அரண் தமிழ் அறக்கட்டளை சார்பாகவும் அரண் மின்முற்ற நிகழ்ச்சிக்கு முதலாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு செமினாருக்காக ஏற்பாடு செய்திருந்த அரண் மின்முற்றத்திற்கு அவருடைய சிரமம் பாராது இந்த ஏற்பாடை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பல பேராசிரியர் வணக்கம் கூறி வருகை இனக்குழுக்கள். நடுகள் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சங்க காலத்திலேயே நடுகள் வழிபாட்டு முறை என்பது மிக பழமையான ஒரு விஷயம். அது பல இடங்களில் பலவாறு பேசப்படுகிறது. நடுகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சில முன்னோட்டத்தை நான் முன்வைக்கின்றேன். வீர மரணம் அடைந்தவர்களுக்கு, குறிப்பாக வீர மரணம் அடைந்த வீரர்களுக்காக எடுக்கப்படும் ஆரம்பத்தில் எடுக்கப்படும். அதற்கு பின்னர் வீரம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளுக்காக, குறிப்பாக வீரம் புரிந்த நிகழ்வுகளுக்காக இறந்து பட்டவருக்கும் நடுகள் எடுக்கப்படுகின்றன. இந்த இயற்கை வழிபாட்டிற்கு பின் நீத்தார் வழிபாடு, இறந்தவர் வழிபாடு. நடுகள் என்பது இறந்தவர் வழிபாடு. இது நம் பகுதியில் மட்டுமல்ல, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த பகுதிகளிலும் அந்த நடுகளானது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக தென்னிந்தியா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, நமது தமிழ்நாடு போன்ற இடங்களில் மிக அபரிதமான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இதற்கு அடித்தளமாக அமைவது இந்த நடுகள். நடுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பலவாறு பேசணும். இது சங்க காலத்தில் இருந்தே நடுகள் என்பது வைக்கப்பட்டு வருகின்றது.
ஆரம்பத்தில் நடுகள் எப்படி உருவாகி இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆந்திராவில் உள்ள பிக்லிக்கல் என்ற ஒரு ஓவியம், இது ஒரு தொல்பழங்கால ஓவியம். இந்த ஓவியத்தில் 2 வீரர்கள் சண்டை போட்டுக் கொள்வது போன்ற ஒரு அமைப்பில் ஓவியம் வரையப்பட்டது. அப்ப இது ஆரம்பத்திலேயே ஒரு பழங்கால ஓவியமாக அது நடுகளாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு வகையில் அவற்றில் பல்வேறு விதமான அந்த ஓவியங்கள் மூலமாக நடுகள் என்பது வழிபடக்கூடிய அல்லது நடுவில் வைக்கக்கூடிய ஒரு மரபு தோன்றுகின்றது. நடுகள் பற்றி பல்வேறு விதமான சங்க இலக்கியங்களில் பல்வேறு விதமான தகவல்கள், சான்றுகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து போன்ற பல சங்ககால பாடல்களில் கால்கோல், நீர்ப்படை, நடுதல், அதில் அனைத்துமே பதிவு செய்யப்படும். எதற்காக, எந்த இடத்தில், எப்படிப்பட்ட ஒரு முறையுடன் செய்ய வேண்டும் என்ற ஒரு முறைகளை பற்றிய செய்தியை இந்த இலக்கியங்கள் கூறுகின்றது. இதில் குறிப்பாக சங்க காலத்திலேயே பழமையான ஒரு நடுகள், சங்க இலக்கியங்கள்ல எழுத்துடை நடுகள் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்கின்றது. அது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 3 நடுகர்கள், நடுகள் எழுத்துக்கள், அதாவது எழுத்துடை நடுகர்கள். இந்த எழுத்துடை நடுகர்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நடுகளானது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அருங்காட்சியகத்தில் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இதுதான் நமக்கு தமிழகத்திலேயே குறிப்பாக சங்ககால நடுகள் என்று நாம் அதை கண்டுபிடித்திருக்கின்றோம். அதற்கு முன்பாக இருளப்பட்டி நடுகள், சாதகாப்பட்டி நடுகள் போன்ற நடுகர்களும் பழமையான நடுகர்களாக இருந்தன. இப்படியாக நடுகளுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்ப காலம் முதல், அதாவது ஓவியம் வரையக்கூடிய காலம், கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஓவியம் வரையப்பட்டிருக்கின்றது. இதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக பெருங்கற்கால பண்பாடு, இந்த பெருங்கற்கால பண்பாட்டுகளிலும் அந்த பெருங்கற்கால பண்பாட்டு தலங்களிலும் ஓவியமாக வீர காட்சிகள் வரையப்பட்டிருக்கின்றது. குகைகளிலும் கல் திட்டைகளிலும் வீரர்களுக்கான நினைவு கற்கள் நடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி பல்வேறு விதமான நடிகள் தருமபுரி பகுதி, செங்கம் பகுதி, தமிழ்நாட்டில் தருமபுரி செங்கம் நடுகர்கள் என்று பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதிகமாக நடுகர்கள், அதற்கு இணையான நடுகர்கள் இன்னும் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மலைப்பகுதிகளில், அடர்ந்த காடுகளில் இன்றும் அதிகளவான நடுகர்கள் காணப்படுகின்றன. ஆந்திரா பிக்லிக்கல் ஏற்கனவே சொன்ன, கேரளா குளப்பள்ளி, எடக்கல் போன்ற பகுதிகளிலும் நடுகர்கள் காணப்பட்டு வருகின்றன. சங்ககால நடுகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நடுகர்களுடைய 3 நடுகர்கள்ல கல்வெட்டு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. இமான் கோம்பையில் கண்டுபிடிக்கப்பட்ட நடுகர்களில் 3 கற்கள், அது சாதாரண ஒரு ஒழுங்கற்ற கற்களுடைய வடிவத்தை பெற்றிருக்கின்றது. அந்த நடுகளில், அது நடுகளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். கல்பேடு தீயன் அந்தவன் கூடல் ஊர் ஆகோல். இதில் ஆகோல் என்பது நாம் அனைவரும் குறிப்பாக அதை முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆகோல். ஆகோல் பூசல் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆகோல் பூசல் அதற்காக எடுக்கப்பட்ட முதல் வகை நடுகள். குறிப்பாக தமிழ்
இலக்கியத்தில் வெச்சி கரந்தை, நிறை வீட்டல், நிறை கவர்தல். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கால்நடை என்பது மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருந்திருக்கின்றது. கால்நடை செல்வம், அது குறிப்பாக மாடுகள், அதற்கு அடுத்தபடியாக ஆடுகள், பல விலங்குகள் எல்லாம் வருகின்றது, வீட்டு விலங்குகள் வருகின்றது. இந்த கால்நடை செல்வமானது மிகப்பெரிய செல்வமாக மக்கள் வளர்த்து வந்திருக்கின்றனர். அந்த ஒரு வகையில் ஆகோல் பூசல் ஏற்பட்டதற்காக முதல் வகை நடைகள் எடுக்கப்படுகிறது. இரண்டாவது நடைகளில் முதல் ஒரு 2-3 வார்த்தைகள் சிதறிக்கின்றது. அன், ஊர், அதன், அன்கல். இந்த கற்கள் எந்த நடுகளிலும் அதன் அன்கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நடுகளில் தேவ், ஊர், பகவன், அவன், அவன் என்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நடிகர்களும் தமிழகத்தில் மிக பழமையான ஒரு நடிகர்களாக இன்று நாம் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு சேலம் பகுதியில், தர்மபுரி பகுதியில், கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகமான நடிகர்கள் இருந்திருக்கின்றனர். இதில் குறிப்பாக ஆகோல் மாடுபிடி சண்டை, அதாவது மாடுபிடி சண்டை, நிறைவேற்றல், நிறைப்பவர்கள் என்பது ஒரு குழுக்கள், இனக்குழுக்களாக மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த இனக்குழு மக்கள் வாழ்ந்து வரும் பொழுது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதியில் உள்ள கால்நடைகளை கவர்ந்து வரக்கூடிய ஒரு செயல் வெச்சி கரந்தை. இவற்றில் பூசல் ஏற்படுகின்றது. ஒரு கூட்டம், ஒரு குழு, ஒரு இனக்குழு மற்ற குழுக்களிடம் சென்று அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகளை கவர்ந்து வரக்கூடிய போது நிகழக்கூடிய சண்டை வெச்சி கரந்தை. அந்த நிறை கவர்தலை, நிறையை மீட்டல், அது கரந்தை என்று கூறுகின்றோம். ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் பொதுவாக மனிதர்கள் இனக்குழு சமுதாயம் ஆரம்பத்தில் வேட்டை சமூகம், அதற்கு அடுத்தபடியாக புதிய கற்காலத்தில் விவசாயம், கால்நடை என்று மிக ஒரு செல்வமாக கருதப்பட்ட காலகட்டத்தில் அவற்றின் மூலமாகத்தான் பூசல் ஏற்படுகின்றது. அவற்றில் நடுகளோடு பல்வேறு விதமான தொடர்புகள் பெறப்படுகின்றன. எனவே இந்த வகையில் நடுகற்களானது அந்த காலத்தில் இருந்து முக்கியத்துவம் வாய்ந்த வருகிறது. இந்த நடுகளை பொதுவாக பல இடங்களில் பலவாறு பெயர்கள் குறிக்கப்படுகின்றன. நடுகள் என்று நாம் எல்லாரும் அனைவரும் கூறுகின்றோம். இந்த நடுகளை பல பெயர்கள், தொறுப்பூசல், ஆணரை போர் மூலமாக, தொறுப்பட்டான்கள், நிறை மீட்டான்கள், நடுகள், நடுகள் வீரன் இறந்தவன் நினைவாக மனைவியும் இறந்து போவது சதிக்கல், நடுகளோடு சேர்த்து வைக்கப்படுகின்றது. ஊர் காத்தான்கள், அந்த ஊரை காத்தவனுக்காக எடுக்கப்படுகின்றது, அது ஊர் காத்தான்கள் என்று அழைக்கப்படுகிறது. பெண் மீட்டான்கள், இந்த காலகட்டங்களில் கால்நடைகளை மற்றும் கவர்ந்து செல்வமாக கருதி இருக்கின்றார்கள். அதோடு பெண்களையும் கவர்ந்து வந்திருக்கின்றார்கள். அந்த கவர்ந்த பெண்கள் அந்த இனக்குழுவை இன்னொரு இனக்குழு, வீரம் மிகுந்த இனக்குழு அந்த பெண்ணை மீட்டெடுக்கக்கூடியது. அந்த நடைபெறக்கூடிய சண்டையில் நிகழ்ந்த அந்த நிகழ்வில் மரணமடைந்தவர்கள் வீரமாக கருதப்பட்டு அந்த வீர மரணம் அடைந்தவர்கள் கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு பெண் மீட்டான்கள், புலிக்குத்தி பட்டான்கள். இந்த புலிக்குத்தி பட்டான்கள் என்பது கால்நடைகளை காப்பாற்றுவதற்காக, அந்த கால்நடைகளை காப்பாற்றுவதற்காக அந்த கால்நடைகள் காட்டு விருந்து காப்பாற்றி அந்த சண்டையில் இறந்து போவது. குறிப்பாக புலியுடன் சண்டையிட்டு, புலியுடன் போரிட்டு இறந்து போகக்கூடியது புலிப்பட்டான்கள். அதோடு பன்றி குத்தி பட்டான்கள், அடர்ந்த காடுகளில் காட்டு விலங்குகளால் பன்றிகள் இருக்கின்றது, அந்த பன்றிகளோட அச்சுறுத்தல் இருக்கின்றது, அந்த பன்றியை குத்தி அந்த வீரன் இறந்து போகின்றது பன்றி குத்தி பட்டான்கள் என்று எடுக்கப்படக்கூடிய வழக்கம் இருந்திருக்கின்றது. கோட்டை காத்தான்கள், கோட்டையை காக்கின்றவர்கள். குதிரை குத்தி பட்டான்கள், குதிரை குத்தி பட்டான்கள் என்று குதிரையுடைய ஒரு வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது. மாடி முட்டு பட்டான்கள், மாடு முட்டி பட்டான்கள். ஜல்லிக்கட்டு நீங்க பார்த்துட்டீங்க. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு, வீர நிகழ்வாக நம்ம கணக்கெடுக்கின்றோம். அது அந்த காலத்திலேயே அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு எல்லாம் இருந்திருக்கின்றது. மாடு முட்டி இறந்து போகக்கூடிய நிகழ்வு வீர நிகழ்வு, அது நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். அது அந்த காலத்திலே இருக்கின்றது. சேலத்தில் அரசு அருங்காட்சியகம் கூட ஒரு பொருட்கள் இருக்கின்றது.
மாடு மாடு பிடி சண்டைகள் மீட்கப்பட்ட ஒரு கல். அடுத்தது யானை குத்தி பட்டான். யானையிடம் சண்டை போட்டு யானையை குத்தி வீர மரணம் அடைந்து யானை குத்தி பட்டான். அடுத்து பல்வேறு எல்லைகளில் நடப்படுகின்றது நடுகள். அது எல்லை குத்தி பட்டான் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக கோயிலை காக்க உயிர் விட்டான். இந்த மாதிரி பல்வேறு வகையான பெயர்கள் பல இடங்களில் வழிபடப்பட்டு வருகின்றது. இது அல்லாமல் இன்னும் நூற்றுக்கணக்கான பெயர்களில் இந்த நடுகளில் வழிபட்டு வந்திருக்கின்றோம், வழிபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கும் ஒரு சில இடங்களில் அந்த நடுகற்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது சாதாரணமாக ஒரு கோயிலாக மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது. அந்த கோயில் பெயரில் நம் கோயில் பெயரை கேள்விப்பட்டவுடன் அந்த பெயரில் ஏதாவது ஒரு வரலாற்று பெயரை தாண்டி இருக்கும், நடுகளோடு தொடர்புடைய பெயர்கள் இருக்கும். இந்த மாதிரி பெயர்களை கொண்டு அந்த கோயிலுக்குள்ளே சென்றால் அது நடுகள் வழிபாடாக இருக்கும். அந்த மாதிரியான நடுகர்கள் நாம் பலவாறு நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரியாக வீரனுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. வீரனுக்கு மட்டுமல்ல, வீரனுடைய நினைவாக இருந்த மனைவிக்கு சதிக்கலும் அந்த வீரனுடைய மனைவிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. மாடுகளுக்கு நடுகள், மாடுகள் வீரம் புரிந்து மாட்டு சண்டை, அந்த மாடுகளுக்கும் தனியாக நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குதிரைக்கு நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாய்க்கு நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இலக்கியங்களிலேயே வேட்டை நாய், மனிதர்கள் செல்லும் பொழுதெல்லாம் வேட்டை நாயும் உடன் எடுத்து செல்வார்கள். அந்த ஒரு நடுகள் நாய்க்கு நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நடுகளில் நாயும் காட்டப்பட்டிருக்கின்றது. கோழிக்கு நடுகள், சேலத்துக்கு நடுவில் உள்ள இந்தலூர், சிலாபுரம் போன்ற பகுதிகளெல்லாம் கோழிக்கும் நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிளிக்கு கூட நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நடுகளானது வீரனுக்கு மட்டுமல்ல, பல்வேறு விலங்குகளுக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் நடுகள் என்று நம் வெளியே வட்டாரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிராமல் சங்க இலக்கியங்களில் நடுகளை பற்றி கூறிய செய்தி அவற்றை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய ஆய்வு பார்வையை விரிவடைய செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். நான் நடுகளை பற்றி எம்பிள் ஆய்வு, PhD ஆய்வு செய்தாலும் கூட இதில் இன்னும் நடுகளை பற்றிய தரவுகள், சான்றுகள் நாம் தேடி அலையக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றன. இன்னைக்கு தமிழ் பண்பாடு, தமிழர் மரபு, தமிழ் கலாச்சாரம் போன்றவற்றை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதோடு நடுகளை கண்டுபிடித்திருக்கின்றோம், நடுகளோடு இருக்கின்றோம். அந்த நடுகளுடைய முக்கியத்துவம் இன்னும் வெளிவரவில்லை. இது என்னோட ஆரம்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான கல்வெட்டுகளில் அரசரை பற்றிய குறிப்புகள் மட்டும்தான் இருக்கும். அரசரை பற்றிய குறிப்புகள் மட்டும் நாம் படித்தால் மட்டும் போதாது. சமூக கண்ணோட்டம், குறிப்பாக இந்த நடுகளானது சாதாரண மனிதருக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது மிக அதிகமாக. அரசர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகர்கள் மிக மிக குறைவு. தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதியில், செங்கம் பகுதியில், குறிப்பாக பல்லவர் காலத்தில் ஏராளமான நடுகர்கள் இருந்திருக்க வேண்டும். பல்லவர் காலத்தில் நடுகர்கள் இருக்கின்றது. ஆனால் பல்லவர்கள் பல சண்டை, பல போர்களில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கும் நடுகள் எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் நடுகள் இரண்டு அரசர்கள், கோப்பரஞ்சிங்கன், அதிகமாக இன்னும் ஒரு சில மன்னர்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில மன்னர்களுக்கு மட்டும்தான் இந்த நடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர்த்து எடுக்கப்பட்ட நடுகர்கள் அனைத்துமே சாதாரண ஒரு வீரர், சமூகத்தில் வாழ்ந்த ஒரு இனக்குழு தலைவன். அந்த இனக்குழுவில் பல்வேறு விதமான சாகசங்களை செய்தவன், வீரங்கள் புரிந்தவன், அவனுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசன் மற்றும் படைத்தலைவர் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகர்களை கோயிலாக கட்டி வழிபடுகின்றார்கள். அது பள்ளி படை கோயில்கள் என்று நாம் கூறுகின்றோம். எனவே சங்க காலத்தில் அதியமான், காரியாதி போன்ற மன்னர்கள், கோப்பரஞ்சிங்கன் போன்ற மன்னர்களுக்கு மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சங்க இலக்கியங்களே படித்திருக்கின்றீர்கள், புறநானூறு போன்றவற்றில் படித்திருக்கின்றீர்கள். எனவே சாதாரண மனிதருக்கு எடுக்கப்பட்ட வீரம் புரிந்த ஒரு நடுகளை நாம் தேடி கண்டுபிடித்து அவற்றை வெளிக்கொண்டு வருவது ஒவ்வொருவருடைய கடமை. சரி.
இப்ப நடுகளோடு தொடர்புடையது மற்ற இன்னொரு பல விஷயங்களும் தலைப்பளிக்கல் சொல்லுவோம். போரில் வெற்றி பெற்ற வீரர்கள் வெற்றியின் அடையாளமாக தன்னுடைய தலையை துர்க்கைக்கோ அல்ல கொற்றவைக்கோ தன்னுடைய தலையை அறிந்து கொள்வது, தன் தலையை தானே வெட்டி கொள்வது, இதுவும் ஒரு வீர மரணமாக கருதப்பட்டு அந்த வீரனுக்கு தலைப்பளிக்கல் என்ற ஒரு வீரக்கல் எடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நவகண்ட சிற்பங்கள் தனது 9 உடல் பாகங்களை 9ஆக வெட்டி கொடுக்கப்படுவது நவகண்டம், நவகண்ட சிற்பங்கள். இந்த மாதிரியாக நினைவு சிற்பங்கள் என்பது பல வகைகளில் நடுகளோடு தொடர்புடைய சிற்பங்கள் பலவாறு பல பெயர்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நடுகள் என்பது ஒரு வழிபாட்டு மரபு. இந்த நடுகளை வீரர்களுக்கு எடுக்கின்றார்கள். நம் ஏற்கனவே சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டது போல இறந்து போன நடுகள் வீரர்களுக்கு அவற்றை வழிபட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஓவியங்கள் வீரக்காட்சி, அதற்கு அடுத்தபடி பெருங்கற்கால பண்பாடு, பெருங்கற்கால பண்பாடுல கல்பிக்கை, கல்வட்டம், அதற்கு அதிலேயே பார்க்கும்போது முதுமக்கள் சாலைகள் வைத்திருக்கின்றார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மென்கில் நெடுங்கல் என்று கூறுகின்றோம். இன்னமும் பார்க்கும்போது மல்ல சமுத்திரம், சேலம், தருமபுரி பகுதியில் அதிகமாக நெடுங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நெடுங்கல் என்பது ஒரு இனக்குழுவினுடைய ஒரு அடையாளம், ஒரு வீர மரபினுடைய அடையாளம். இதற்கு அடிப்படையாக இந்த வீரனை பொதுவாக எப்படி பிரிக்கின்றார்கள் என்றால், போரில் இறந்து கொண்டாலும் அந்த போர் ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தல், தொகு பூசல், இவற்றின் மூலமாகத்தான் அந்த போர் ஏற்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் பழங்குடி சமுதாயத்தில் பழங்குடி மக்கள் கால்நடை வளர்ப்பு என்பது முக்கியமான ஒரு தொழிலாக அமைந்திருக்கின்றது. கால்நடை மக்கள் அந்த கால்நடைக்காக கால்நடை செல்வத்தை பாதுகாக்குவதற்கு கால்நடையை தொழிலாக கொண்டு அந்த கால்நடை செல்வமை அந்த கால்நடை பாதுகாக்கும் பொருட்டு அதை பாதுகாத்து வருகின்றார். இப்ப நம்ம நிறைய இடத்தில் கிடைக்கின்ற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காடுகள் அழிக்கப்பட்டு அது நம் ஊராக எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட நடுகர்கள். இன்றைக்கு ஊருக்கு நடுவில் புலிக்குச்சிகள் காணப்படுகின்றது. ஊருக்கு நடுவில் புலிக்குச்சிகள் காணப்படுகிறது என்றால் அது ஆரம்பத்தில் வனம் சார்ந்த பகுதியாக இருந்திருக்க வேண்டும். புலி எங்க வரும்? காடுகளில் வாழும், காடுகளில் இருக்கும். அந்த காட்டு பகுதியை நாம் அழித்து மனிதனுடைய இருப்பிடமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அது எங்கு செல்வது என்று தெரியாமல் சுற்றுகின்றது. அப்படி வரும்பொழுது நம்ம ஆணிரை நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். அந்த ஆணிரையை அந்த புலியை கடிக்கும்போது அதை மீட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வீரன் போரிடுகின்றான், சண்டையிடுகின்றான், சண்டையில் மாய்ந்து போகின்றான். அதை வீரமாக கருதுகின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம ஆஸ்திரேலியா பழங்குடியினரை பற்றி பார்க்கும் பொழுது அவர்களும் நடுகள் வழிபாடு அவர்களிடம் உண்டு. பழங்குடி வழிபாடு ஆஸ்திரேலியாவில் பழங்குடி வழிபாடு, நடுகள் வழிபாடு. ஏனென்றால் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வழிபட்டு வருகின்றனர். எனவே இந்த மாதிரி பல்வேறு நடுகர்கள் சங்க காலத்திலிருந்தே வந்தாலும் கூட சங்க காலத்தில் ஆரம்பித்து ஆங்கிலேயர் காலம் வரை ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்ம ராஜபாளைய பகுதியின் அருகில் சேத்தூர் பகுதியில் ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு வீரன் நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்பு. அப்படியாக காலங்கள் பல நெடுங்காலமாக நடுகர்கள் அந்த நடுகர்களை கொண்டு அந்த நடுகளுடைய வழிபாட்டை கொண்டு அந்த நடுகள் வழிபாட்டின் மூலமாக இனக்குழுவை நாம் கண்டறிய முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் இதுகாறு சங்க இலக்கியங்களை பற்றி சங்ககால நூல்களை பற்றி கூறப்படக்கூடிய நடுகர்களை அவற்றின் கண்ணோட்டத்திலேயே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மாறாக நாம் நடுகல்லை கால்நடை, நிறை கவர்தல், நிறை போன்ற இவற்றை மானவியவியல் பார்வை, சமூகவியல் கண்ணோட்டம், வழிபாட்டு முறைகள், நம்பிக்கைகள் இவற்றின் அடிப்படையில் நடுகல்லை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் எனது முழு நோக்கம்.
அப்படியாக இன்று மக்கள் வழக்காக நடுகள் வழிபாட்டு வழக்கை நாம் கண்டறிய வேண்டும். நடுகளை பற்றி பல்வேறு விதமான நூல்கள் வெளிவந்திருக்கின்றது. 1970 தொழில்துறையினர் பல நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. செங்கம் நடுகற்கள், செமினார் ஆன் ஹீரோ ஸ்டோன்ஸ், அது தமிழ்நாடு தொழில்துறை வெளியீடு. செங்கம் நடுகற்கள் ஈரா நாகசுவாமி அவர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தென்னிந்திய நடுகர்கள் கேசவராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் நூலாக. அதற்கு முன்பாக நடுகள் வழிபாடு என்ற ஒரு வகையில் நூல் வெளியிட்டிருக்கின்றார், அதே கேசவராஜ் ஐயா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடுகர்கள் பற்றி வெளியிட்டிருக்கின்றார்கள். ராஜன் சார் மெமோரியல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, புக் எழுதியிருக்காங்க. கர்நாடகா ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய நடுகர்களை தொகுத்து மெமோரியல் ஸ்டோன்ஸ் சாந்திமர் ஸ்வெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பல நூல்கள் அடிப்படையில் நூல்கள் இருக்கின்றது. இவற்றை படித்துக் கொண்டு தெரிந்து கொண்டு நாம் நடுகளை ஒரு முழுமையான சமூக கண்ணோட்டத்தோடு மாநிலவியல் கண்ணோட்டத்தோடு அணுகுமுறை நாம் மேற்கொள்ள வேண்டும். உறவிகள் நாம் நோக்க வேண்டும். நாட்டார் வழக்காற்றில் நாம் நடுகளை நோக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நடுகற்களை அயல் மரபுகளாக சித்தரிக்க தெரியக்கூடிய காலகட்டங்கள் வேணும் பண்றாங்களா வேணும் பண்றாங்களா தெரியல. அந்த நடுகளை ஆகம கோட்பாடோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெற்று வந்திருக்கின்றது. ஏனென்றால் பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை நிலைகள் நடுகள் மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்படுகின்றது. இன்றும் பழங்குடி மக்களுடைய ஆய்வை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவற்றில் கண்டிப்பாக நடுகள் வழிபாடு என்பது இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம பழைய சான்றுகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்று பழங்குடியினரே மாறுபட்டு பல பகுதிகளிலிருந்து சாதாரண மக்களாக மாறக்கூடிய இந்த சூழ்நிலையில் பழங்குடி மக்களுடைய வழிபாடு நடுகள், சங்ககால மக்களுடைய வழிபாடு நடுகள், அதற்கு பிறகும் நாம் நடுகளை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த பதிவுகள் எல்லாம் சமூக தொழில் கண்ணோட்டத்தில் மாடுவியல் கண்ணோட்டத்தில் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆய்வு முழுமை பெறும். ஏனென்றால் இது நடுகற்கள் என்பது மிகப்பெரிய ஆய்வு. முனைவர் பூங்குடன் ஐயா சொல்லுவாங்க, அவருடைய ஐயா அவர்களும் நடுகளை பற்றிய ஒரு ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்காங்க, ஆய்வுகளை பண்ணியிருக்காங்க. இனக்குழுக்களோட முறைகள்ல நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த ஆய்வு முழுமை பெறவில்லை. புதிய புதிய தகவல்கள் ஒவ்வொரு நடுகளையும் வழிபடும் பொழுது நான் பவர் பாயிண்ட்ல போடும்போது காமிக்கிறேன். என்னுடைய கள ஆய்வுகளில் அவற்றில் ஒவ்வொரு நடுகளிலும் ஒவ்வொரு விதமான செய்திகளை வெளிப்படுத்துகின்றது. மைக்ரோ ஸ்டடி நடுகளை ஒரு நடுகளை இப்ப நீங்க நடுகளை பார்க்கறீங்கன்னா நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, நடுகள் எழுத்துக்கள் இருக்கின்றது, நடுகளில் எழுத்துக்கள் இல்லை, இது புலிக்கத்திகள் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நடுகளுடைய ஆய்வு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நடுகள்ல 2 அல்லது 3 முறை சென்று அவற்றை ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அதை முடிச்சேன். போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நடுகளை நம்ம பேசணும், நடுகள் என்ன பின்புலத்தை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும், அதுக்கு வெளியே வரலாற்று நீ பார்க்க வேண்டும். நடுகளுடைய ஆய்வை நாம் முன்னெடுத்த வேண்டும். மலேசியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சிங்காரவேல் ஐயா அவர்கள் தற்போது நடுகளின் மானிடவியலை பயன்படுத்தி அதன் மூலமாக ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார். இப்படியாக அந்த பயன்பாட்டை வலியுறுத்துகின்றார். இப்படியாக ஒரு கால்நடை வளர்ப்பு சமூகம் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய சமூகத்தினுடைய பண்பாட்டு எச்சங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது இந்த நடுகள்ல. அப்போ பொதுவாக தென்னிந்தியாவில் நடுகள் பார்த்தோம். நடுகளை தெய்வமாக வழிபடக்கூடிய நிலை அடுத்த ஸ்டேஜ். தென்னிந்தியாவில் நடுகள் வழிபாடு என்பது ரொம்ப டாமினண்டா இருந்திருக்கு. இதுல பல்லவர்கள் கால ஆட்சி காலத்தில் நடுகற்களானது பல்வேறு வகைகளில் பல்லவர் ஆட்சி காலத்தில் சுமார் 300 ஆண்டுகளாக ஏற்பட்ட போர்கள், அந்த போர்களில் ஏற்பட்டதனுடைய நிகழ்வாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல
செங்கம் தருமபுரி பகுதியில் அதிகமான நடுகற்கள் காணப்படுகின்றது. செங்கம் தருமபுரி பகுதியில் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வழிபாடுகளை மிக முன்னிறுத்தி மிக வழிபாட்டுல நிறைய வழிபாடு நடத்திட்டு இருக்கிறாங்க நடுகள் வழிபாட்டில். ஏனென்றால் இந்த நடுகள் வழிபாடானது தொல் பழங்காலம் முதலே இந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நடுகள் வழிபாடு எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி வழிபாட்டிலிருந்து உருவாகின்றது. ஆஸ்திரேலியா பழங்குடிகளில், ஏனென்றால் ஆஸ்திரேலியாவில் இருந்து நம்ம கொஞ்சம் பார்க்கிறோம். ஆவி வழிபாடு அப்படிங்கிறது இறந்தவனுடைய அவன் இறந்தவனாக இருப்பதாகவே ஆன்மா பிரிந்து சிறிது காலம் அவருடைய ஆன்மா இருக்கின்றது. அதில் ஒரு இடத்திலும் ஆன்மாவின் மற்றொரு இடத்திலும் இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அப்படியாக அந்த ஆன்மாவை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அந்த நிலைநிறுத்த முடியும் என்ற ஒரு நோக்கில் அவற்றை ஒரு கல்லில் நிறுத்த முடியும் என்று நம்பிக்கை கொண்டு அந்த கல்லில் மூலமாக அந்த நடுகளை நிறுத்துகின்றார்கள். அப்படிதான் அந்த ஆவியை நிறுத்துவதற்காக அந்த கல்லை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த கல்லை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம சங்க இலக்கியங்களே படிச்சிருக்கோம். அந்த கல்லை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அது எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. தன்னுடைய இனக்குழுவில் ஒருவன் இறந்து விட்ட பிறகு அவன் தன்னோடு இருப்பதாக ஒரு நம்பிக்கை கொள்கின்றார்கள். அதுலதான் கற்காண்டல் நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். கற்காண்டல் நிகழ்ச்சி, கல்லெடுத்து அவர்களை நிறுத்தும் சந்தனமாக கல்லெடுக்கும் நிகழ்ச்சியில் அந்த கற்காண்டல் நிகழ்ச்சி ஆஸ்திரேலியா பழங்குடி மற்றும் இன்னும் ஒரு சில வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்லெடுக்கும் நிகழ்ச்சி, அது கல்லெடுப்போ. அப்படியாக அந்த கல்லெடுத்தை வழிபடுகின்ற யார் வழிபடுறாங்க? பொதுவாக ஒரு வீரன் இறந்துவிட்ட பிறகு அவருடைய உறவின் முறை, ஒரு வீரன் இறந்த வீரனுடைய மகன், அதாவது தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், அல்லது சிற்றப்பா பெரியப்பாவுக்கும், பெரியப்பா சிற்றப்பாவுக்கும், இப்படியாக அந்த ரத்த பந்தங்கள் இந்த நடுகளை எடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருப்பதாக நம்ம செய்திகள் தெரிவிக்கின்றன, கல்வெட்டுகளில் செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்படியாக அந்த நடுகள் எடுத்து வழிபட்டு வருகின்றார்கள். இந்த நடுகள் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக வழிபடக்கூடிய ஒரு முறைகள், நடுகளை வழிபடக்கூடிய முறைகள். இதுல பாத்தீங்கன்னா நடுகள் வழிபாட்டு முறைகள்ல சொல்லியிருக்காங்க. தொல்குடிகள் சங்க இலக்கியங்களிலேயே நம்ம பார்த்துக்கிறோம். நடுகள் வழிபாடு அப்படிங்கிற பல்வேறு விதமான கோணங்களில் வழிபட்டு வருகின்றார்கள். அதை நம்ம இன்னும் நம்முடைய அந்த பிபிடி பவர் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். எனவே தொரு பூசல், மாடு தொரு பூசல் இவற்றின் நிகழ்வாக சுமார் 1000 ஆண்டுகளாக நாம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் பழங்குடி மக்கள், சோதர் பழங்குடியினர் இன்றும் கால்நடை வளர்ப்பில் தான் ஈடுபட்டு வருகின்றார்கள். சொல் பழங்காலத்திலேயே மாடுகள் இருக்கின்றது. நம் பல்வேறு விதமான ஓவியங்கள் நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிக்லிக்கல், உட்னூர், சங்கனக்கல் ஆகிய இடங்கள்ல காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான இடங்கள், தொழில் அகழ்வாய்வுகளில் பட்டி, மாடு பட்டி, பட்டிகளில் தங்கியிருந்த கால்நடைகளுடைய அந்த மாட்டுடைய குழம்பு பதிவு, இதெல்லாம் அந்த பகுதியில் குறைத்திருக்கின்றன. கால்நடை மேய்ப்பவர்கள் அங்கு தங்கி இருக்கின்றார்கள். அந்த தங்கியிருந்தவர்கள் அந்த காடுகளில் இயற்கையான குகைகளில் தங்கியிருந்திருக்கின்றார்கள். இப்படியாக அவர்களுடைய இது இருக்கின்றது. இதில் முல்லை நில கால்நடை மேற்கொண்டது. முல்லை நிலம் சார்ந்த பகுதி. இந்த ஆணிரை என்பது செம்மறியாடு, வெள்ளாடு போன்றவற்றை குறிக்கின்றது. ஆணிரை மட்டும் இல்லாமல் ஆணிரை, செம்மறியாடு, வெள்ளாடு போன்ற ஒரு கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காளை மாட்டு உருவங்கள், இன்னைக்கு தொல்லியல் ஆய்வில் பல்வேறு விதமான காளை மாட்டு உருவங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன.
இப்படியாக ஒரு கால்நடை செல்வம் பழங்காலத்திலிருந்து இருந்திருக்கின்றது. இது பல்வேறு விதமான இனக்குழுக்களை பற்றிய செய்திகள் தெரிவிக்கின்றது. நடுகளில் பல்வேறு இனக்குழுக்கள், இன மக்கள் பற்றிய இலக்கிய சான்றுகளையும் பல்வேறு சமூகத்தை குறிக்கின்றது, இனக்குழுக்களை குறிக்கின்றது. குறிப்பாக வடுகர், தொண்டையர், திரையர், அதியர், கல்வர், மலவர், மறவர், அருவாளர், ஒல்லியர், பொதுவர், இப்படியாக பல்வேறு இனக்குழு மக்கள் அந்த காலத்தினுடைய நடுகளுடைய தொடர்புடைய மக்களாக கல்வெட்டில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. செங்கம் பகுதியில் மட்டும் எடுத்துக்கொண்டால் குறவர், காணவர், வேட்டுவர், கோவலர் இந்த மாதிரியான பெயர்களும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இனக்குழு மக்களாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றோம். இதில் கால்நடை வளர்ப்பு ஒரு இனக்குழுக்களில் ஈடுபடுகின்றார்கள். திணை விதைத்தல் ஒரு குழு மக்கள் ஈடுபடுகின்றார்கள். காட்டு விலங்குகளை வழக்கி விற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இவற்றிலும் ஒரு சில இனக்குழு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இணைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் 10ஆம் நூற்றாண்டு வரை. எனவே நடுகளை பொறுத்தவரை தொறு பூசல் அதிகமாக கூறுவதால் பல்லவர் கால்நடை வளர்ப்பு பகுதிகளில் இருந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த தொல்பொருள் ஆய்வுகள் மூலமாக பல்வேறு காடுகள் இன்னும் வெளிப்பட்டவுமே வந்திருக்கின்றது. கால்நடை வளர்ப்பில் ஈடுபடக்கூடியவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கோவலர், இடையர் கால்நடை சமுதாயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், ஆயர் இவர்கள் கால்நடை சமுதாயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். இப்படியாக இந்த நடுகள் வழிபாடு என்பது தொழில் பழங்காலம் தொட்டே வர்க்கத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. சென்ற கால நடுகர்களில் பெரும்பாலும் மாறுபடி சண்டையில் ஈடுபடுத்திருந்ததால் சென்ற இலக்கியங்களில் அரசர்களுக்காக மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான சாதாரண மக்களுக்கு மறுக்கப்படுகின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே இந்த நடுகளை பற்றி ஒரு பல்வேறு தகவல்கள் இதுவரையும் இலக்கியங்கள் மூலமாக, நூல்கள் மூலமாக இருக்கக்கூடிய செய்தியை நான் உங்களிடம் எடுத்து கூறியிருக்கின்றேன். இப்ப இனிமேல் நம்ம இந்த பவர் பாயிண்ட் பார்ப்போம். அதாவது என்னுடைய களப்பணி ஆய்வு. நடுகளில் இந்த இனக்குழுக்கள் என்பது சங்க இலக்கியங்களில் எப்படி இருந்தனவோ அது தற்காலத்தில் என்னுடைய கள ஆய்வின் மூலமாக கொங்கு நாட்டு பகுதிகளில் பல இடங்களில் ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம செங்கம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் அதிகமாக பார்த்தோம். நடுகர்கள் அதிகமாக அங்க இருந்ததுனால் அந்த இப்ப இனிமேல் நம்ம நம்முடைய அந்த பவர் பாயிண்ட பார்ப்போம். பவர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய களப்பணியில் ஈடுபட்ட நிகழ்வுகள், எப்படி நம்ம நடுகள் ஆய்வை மேற்கொள்ள வேண்டும், எப்படி நடுகள் தரவுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இதுவரை பதிவு செய்யப்பட்ட நடுகர்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டது. நாம் இனிமேல் நடுகள் பார்வையில் புதிய ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு வகையில என்னுடைய அந்த எம்பிள் ஈரோடு மாவட்டத்தின் நடுகர்கள் என்ற ஒரு தலைப்பில், அதோடு மட்டுமின்றி PhD இதுலையும் பார்த்தீங்கன்னா தி கல்ச்சர் ஆஃப் ஹீரோ ஸ்டோன்ஸ் இன் வெஸ்டர்ன் தமிழ்நாடு, நடுகள் வழிபாட்டு முறைகளில், அதாவது தமிழகத்தில் மேற்கு பகுதியில் எப்படி இருந்து சொல்லி சொல்லுவோம். எனவே அந்த பவர் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப இங்க நீங்க காணக்கூடிய காட்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஊசிமலை நடுகள். இந்த ஊசிமலை நடுகள், ஊசிமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பர்கூர், ஈரோடு மாவட்டம், அந்தியூருடைய மலைப்பகுதியில் ஏற்கனவே பழங்குடி மக்கள் பலர் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சோழகர்கள் என்ற பழங்குடியினர் வந்திருக்கின்றார்கள். சோழகர் வாழ்ந்த பகுதி. ஆனால் இன்று அந்த சோழகருடைய பகுதிகள் லிங்காயத்துகள் என்ற கர்நாடகாவிலிருந்து வந்த மக்கள் மிக அதிகமாக அங்கு வாழ்ந்து வருகின்றார்கள். ஏனென்றால் பழங்குடி மரபு மாறுகின்றது, பழங்குடி வழிபாடு மாறிக்கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நான் கூறுகின்றேன். இந்த ஊசிமலை நடுகளை பார்த்தீங்கன்னா இது 3 அடுக்கு நடுகர்கள்.
இந்த 3 அடுக்கு நடுக்கரத்துல பாத்தீங்கன்னா கீழ் அடுக்கு, அதாவது கீழே இருந்து நம்ம மேல போறோம். கீழ் அடுக்குல பாத்தீங்கன்னா 2 வீரர்கள் சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி. இந்த சண்டை போடக்கூடிய காட்சி தன்னுடைய வாளால் 2 பேரும் குத்திக் கொள்வது போன்று காட்டப்பட்டிருக்கின்றது. அருகில் ஒரு பெண், அவர் ஒரு குதிரையை தூக்கிய உயரத்தில் இருந்து உயர்த்தி காட்டியுள்ளார். அது மதுக்குருவியாக சங்க இலக்கியங்கள் மூலமாக அது எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இது அந்த வீர நிகழ்வை 3 அடுக்கு நடுகளாக காட்டப்பட்டிருக்கின்றது. இடை அடுக்குல பாத்தீங்கன்னா ஒரு வீரன் மேலுலகத்துக்கு அழைத்து செல்கின்றான். பொதுவாக ஒரு கான்செப்ட் என்னன்னா, வீர மரணம் அடைந்த வீரனை நடுகளாக எடுத்து வழிபட்டு இந்த வழிபடும் பொழுது அந்த வீரனுக்கு சொர்க்கம், நம்ம சொல்றோம் இல்லையா, சொர்க்கம் கிடைக்கும், நல்ல இருந்த சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அந்த மாதிரி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் தேவலோக பெண்கள். இதுல தெளிவாக இருக்கும், அந்த வீரனை கையை தாங்கி கையை பிடித்து மேலுலகத்திற்கு அழைத்து செல்வது போன்ற ஒரு காட்சி. மேல் லேயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நந்தியுடைய உருவம், சிவலிங்கம், அந்த வீரன் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீரன் சொர்க்கத்தை அடைந்து நேரடியாக அந்த நடுகளை வழிபடக்கூடியது. அடுத்த நடுகள்ல பாத்தீங்கன்னா அதுல அந்த போர் காட்சியை நான் காமிச்சிருப்பேன். அடுத்த நடுகள்ல அந்த கீழ் லேயர் மட்டும் காமிச்சிருப்பேன். அது போர் காட்சி. இது ஊசிமலை, அந்த பர்கூர்ல நம்ம ஆய்வு பண்ண போறோம். அப்ப ஆய்வு பண்ணும்போது ஒரே இடத்துல 10க்கும் மேற்பட்ட நடுகல்கள் கிடைச்சது. அடுத்த நடுகள் பாருங்க. அடுத்த நடுகள்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல ஊசிமலையில மட்டும் 10 நடுகல்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த நடுகள் பாத்தீங்கன்னா அந்த புகரில் எடுத்து பார்த்திருக்கீங்க. அதுவும் 3 அடுக்கு நடுகள். அதுல வித்தியாசமாக பாய்ந்து வரும் புலியை குத்துவது போன்று ஒரு வீரன், அதுக்கு மனைவி காட்டப்பட்டிருக்கின்றார். இந்த 2 நடுகளுமே 3 அடுக்கு நடுகர்கள். அதில் 2மே பார்க்கும்போது புலிக்குத்தி நடுகள். இந்த நடுகளை பற்றி ஒரு செய்தி நான் சொல்றேன். அடுத்த பவர் பாயிண்ட் வாங்க, அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இதுக்கு இடையில இந்த நடுகளை மக்கள் எப்படி வழிபடுகின்றார்கள்? இது சோழகர் இன மரபிலிருந்து தோன்றி தற்போது அங்கு வசிக்கக்கூடிய லிங்காயத்து இன மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது. இந்த வழிபாடு, இந்த நடுகள் வழிபாட்டில் அவர்கள் ஒரு சில பூஜை பொருட்கள், பொட்டுக்கடலை, குறிகளை சொல்றாங்க, பொட்டுக்கடலை, அந்த நாட்டு சர்க்கரை போன்றவற்றை கலந்து, பொறி போன்றவற்றை இவற்றில் ஒவ்வொரு நடுகளுக்கும் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஒரு குடும்பம், அவர்கள் குடும்ப நடுகர்கள், ஏதாவது சொல்ல முடியாது, தந்தை மகனுக்கு, அந்த மாதிரி பெரியப்பாவுக்கு, இந்த மாதிரி எடுக்கப்பட்ட குடும்ப ரத்த பந்தங்கள் ஒவ்வொரு நடுகளையும் அவங்களுக்கு தகுந்த அவங்களுடைய வழிபாட்டு நடுகள் முன்னோர் வழிபாடாக நடுகளை வழிபட்டுக் கொண்டு வருகின்றார்கள். இந்த நடுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நடுகளையும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். அவருடைய முன்னோர் வழிபாடாக வழிபடுகின்றார்கள். இந்த வழிபாட்டில் பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றது. இது பழங்குடியினருடைய வழிபாட்டு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய எச்சங்கள் மட்டுமே, அதாவது மீதி இருக்குது. இதுதான் தெரியுது. அந்த வரலாற்றை ஆய்வு செய்யும் பொழுது அங்கு வாழ்ந்த சோழர்களுடைய பழமையான ஒரு வரலாற்றை நாம் மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் சோழகர் அந்த பகுதியில் அதிகமாக இல்லை, கண்டிப்பா இருக்காங்க, உள்ளதிலே இருக்காங்க. இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுகளாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த நடுகளானது ஹோல்சாலர் பணி, கலைப்பணியை பார்க்கும்போது ஹோல்சாலர் கலைப்பணியை சார்ந்ததாக தெரிவதால் இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக நாம் கருதப்படுகின்றோம். ஏனென்றால் இது கர்நாடக எல்லையோரத்தில் அமைந்திருக்கின்றது நடுகர்கள். நமக்கு மலையேறி செல்லக்கூடிய ஒரு பகுதி, அவர்களுக்கு சம நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவர்கள் எளிதாக வருவது நம்ம மலை மீது ஏற வேண்டும். அப்படியாக இந்த பழங்குடியினுடைய மரபு மாறி வருகின்றது. சரி, இருந்த போதிலும் கூட இந்த லிங்காயத்துகள் இதை வழிபடும் பொழுது இந்த வீர வழிபாடாக வழிபடுத்துகின்றார்கள். இது பாருங்க, இந்த 4 நடுகளுக்கும் செவத்தில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நடுகளை வழிபடுகின்றார்கள். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் வழிபடுகின்றார்கள். ஒரு இனக்குழு, சோழகர் என்ற இனக்குழுவிலிருந்து இவர்கள் லிங்காயத்துகள் இனக்குழுவாக இந்த நடுகளை வழிபடுகின்றார்கள். நடுகள் வழிபாட்டில் ஒரு நம்பிக்கை. இந்த நடுகளை குடும்ப உறுப்பினர்களாக வழிபடும் பொழுது, இந்த வழிபாட்டில் அவர்கள் வழிபடும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நடுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த நடுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஏன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடாக
இந்த நடிகர்களை வழிபட்டு வருகின்றார்கள். இந்த நடிகளை வழிபட்ட பின்புதான் வேறு எங்கு வேணாலும் செல்ல வேண்டும். பொதுவாக ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டு பொதுவாக ஒரு பெரிய கோயிலுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில், திருப்பதி, பழனி, திருச்செந்தூர், இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா வந்த பிறகு இந்த நடுகளை வழிபட்ட பின்புதான் அவர்கள் வீட்டிற்குள் செல்ல வேண்டும். இப்படி ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமின்றி தன்னுடைய திருமணம், இது வீரர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். முன்னோர்கள் வீரர்கள் என்று அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். தன்னுடைய இனக்குழு வீர இனக்குழு என்பதை தெரிந்திருக்கின்றார்கள். எனவே திருமணமான பின்பு அந்த புதுமண தம்பதிகள் இந்த பகுதிகள் வந்து வழிபட்ட பின்பே தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்வு செழிக்க வேண்டும், தங்களுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததியினரும் வீர மரபில் உருவாக வேண்டும் என்ற ஒரு மரபில் அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது பல்வேறு விதமான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நடிகர்கள் இதெல்லாம் முதல் நடிகர்கள்லாம் சரிந்திருக்கின்றது, சாய்ந்திருக்கின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நடிகர்கள் ஊசிமலை பகுதியில் அது வந்து ஒரு செய்தியாகவும் வெளிவந்திருக்கின்றது. செய்தித்தாளில் ஊசிமலை நடிகர் இது வந்து தட்டக்கரை. இங்க பாத்தீங்கன்னா பாதி நடிகர்கள் தான் தெரியுது. இவற்றையும் வழிபடுகின்றார்கள். இது என்ன பண்றாங்கன்னா அவங்க தோட்டத்துல வரிசையா நட்டு வச்சுட்டாங்க. ஏனென்றால் விவசாயம், கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் அங்கேயும் இருக்கு. தனித்தனியாக நடிகளை வழிபட முடியவில்லை. அல்லது நடிகளுடைய வழிபாடு வந்து பார்க்கும் பொழுது தற்போது நிறுத்தப்பட்டு திருப்பி மறு வழிபாடாக ஏற்பாடு செய்யப்பட்டு திருப்பி வழிபடப்பட்டு வழிபடும் பொழுது ஒரே இடத்தில் கல் நட்டி வழிபடுகின்றார்கள். அது பல நடிகர்கள் உடைந்திருக்கின்றது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது மண்ணுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நடிகர்கள் குறைந்திருக்கின்றது. இதில் 3 அடுக்கு நடிகர்கள் அல்லது 2 அடுக்கு நடிகர்கள் வந்து இருக்கும். இதுல ஒரு சில நடிகர்லாம் வந்து பார்க்கும்பொழுது அடியில மறைஞ்சிச்சு, ஒரு நடிகர் வந்து பாதியில் உறைந்திருக்கின்றது. இந்த பகுதியில் மட்டும் 11 நடிகர்கள். இது ஒரு லைனர். அடுத்த லைன் ஒரே படம் இருக்காம அடுத்த லைன்ல எடுத்துருக்கேன். இதுக்கு அதுக்கு எதிர்த்தாப்புல பசவேஸ்வரர் ஆலயம். பசவேஸ்வரர் இதுவும் கர்நாடகாவுடைய ஒரு தாக்கம். இந்த பசவேஸ்வரர் ஆலயத்தினுடைய பின்புறம் இந்த 2 நடிகர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம் நல்ல தெளிவா தெரியும். நடிகர்ல ஒரு வீரன் கையில் ஒரு கோடரை போன்ற ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய இடது கையில் ஒரு வாளை போன்று வைத்துக் கொண்டு அந்த புலியிடம் சண்டையிடுகின்றான். சண்டையிடப்படுவதன் நிலையில் மேலடுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வீர சொர்க்கம் அடைந்த ஒரு நிகழ்வை காட்டியிருக்கின்றவர்கள் வீரனையும் அந்த பெண்கள் தேவலோக பெண்கள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை வந்து இப்படி சிம்பாலிக்கா போட்டிருக்காங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆணிரையை போட்டிருக்காங்க. இது ஆணிரை கவர். அடிக்கடி அடுத்தது பாத்தீங்கன்னா தாமரைக்கரை நடிகர். நான் சொல்றது வந்து அந்தியூர் பகுதிக்கு மேல பர்கூர் அப்படிங்கிற பகுதி. இது வந்து மலைப்பகுதி. அதாவது வீரப்பன் வாழ்ந்த ஏரியான்னு சொல்லுவாங்க. வீரப்பன் வாழ்ந்த பகுதின்னு சொல்லுவாங்க. வீரப்பன் ஏன் சொல்லணும்னா அது கொஞ்சம் வீரப்பன் காடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லாத்துக்கும் தெரியுங்க அந்த வார்த்தையை நான் சொல்றேன். இதுல தாமரைக்கரை நடிகர் அப்படின்னு சொல்றது 3 நடிகர் இருக்கு. இதுல 2 நடிகளை காமிச்சிருக்கேன். இந்த நடிகளிலும் முதல் நடிகர்ல வந்து பார்க்கும் பொழுது புலியிடம் சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி. இடையில வந்து பார்க்கும் இடையடுக்குல வந்து பார்க்கும்போது வீர பெண்கள் அதாவது வீர மகளிர்கள் வீரனை மேலெடுத்து செல்கின்றார்கள். 3வது சிவலிங்கத்தை மட்டும் காமிச்சிருக்காங்க, நந்தியை காமிச்சிருக்காங்க, வீரனை காமிக்கிறாங்க. கான்செப்ட் என்னன்னா வீரமரணம் அடைந்தவர்கள் வீர சொர்க்கம். அந்த அடுத்த நடிகர்ல பாருங்க, அந்த வீரன் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாட்டினுடைய ஒரு காலனுடைய ஒரு இதை பிடிச்சிருக்காங்க. மாட்டிருக்காங்க பரவாயில்ல, அது இதை வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த கொம்பை பிடித்து பொறுப்பு அந்த மாட்டை மாடுபிடி சண்டைன்னு சொல்லுவாங்க. மாடுபிடி சண்டைக்காக எடுக்கப்பட்டது. அடுத்து இந்த 2 கட்டத்துல பாருங்க, இதுல ஒரு நல்ல கான்செப்ட் தெரியும். இது 3 அடுக்கு நடிகர் தான். கொஞ்சம் எந்த நடிகர் பாருங்க. இந்த நடிகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்காக எடுக்கப்பட்ட நடிகர்கள், சாதாரண மனிதனுக்காக எடுக்கப்பட்ட நடிகர்கள், சமூகத்துல இனமக்கள், பெண்ணும் அந்த இனக்குழுவில் பெண்ணும் ஒரு வீர குடும்பத்தைய செயலை காட்டப்பட்டிருக்கிறது நடிகர்கள். அதை நான் அடுத்த பகுதியில் வந்து பார்க்கும்பொழுது
நான் வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணை வந்து காமிக்கிறதுக்காக ஒரு பெண் தன்னுடைய வாழை வந்து குத்திருக்காங்க. இப்ப இந்த 3 நடுகளும் தாமரை கரைகள் அந்த பகவத் பகுதியில் வழிபடப்படுகின்றது. இந்த நடுகளை வழிபடுகின்றார்கள். இதில் குறிப்பாக இந்த 3 நடுகள் ஒரு வெவ்வேறு காட்சிகளாக இருந்தாலும் இது இந்த 3 நடுகளுக்கும் யானை பூஜை, விநாயகர் பூஜை என்ற ஒரு பூஜை நடத்தப்படுகின்றது. ஏனென்றால் இது வந்து விவசாய பூமி, அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த விதை நட்ட பிறகு இந்த பூஜையை செய்வாங்க. அறுவடைக்கு இந்த விநாயகர் பூஜை யானை பூஜை என்பது விநாயகருடைய வழிபாடு இங்க வந்திருக்கின்றது நம்ம பார்க்கிறோம். யானை விநாயகருக்கு தனித்தனி வழிபாடாக இருந்தாலும் இந்த ஒரே மாதிரி பார்க்கறாங்க. இந்த யானை பூஜை என்பதை யானைக்காக ஒரு வழிபாடு நடத்துகின்றார்கள். ஏன் வழிபாடு நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த யானை பூஜையை செய்த பிறகு, ஏன்னா இங்க வந்து யானையுடைய அச்சுறுத்தல் அதிகமா இருக்கும். ஒருவேளை பயிர் அந்த பயிரை மிதித்து சேதம் செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கில் யானை பூஜை செய்தால் இந்த பகுதியில் யானை வந்து கொடுக்காது, நம்முடைய அறுவடையை எளிதாக நம்ம அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் இருக்கு. இதோடு அந்த இனக்குழு மக்கள் வந்து அந்த இதை வழிபாட்டில் நம்முடைய பதிவு பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நடிகர்ல பர்கூர்ல காமன்கல்ல 3 நடிகர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தாளக்கரை. தாளக்கரையில் மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 நடிகர்கள். இதுலேயும் ஒரு நடிகர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஆங்கிலேய தனி காட்டப்பட்டிருக்கின்றது. வீரன் புலியை குத்துகின்றார். இவருடைய அமைப்புகள்லாம் வித்தியாசம். எப்படி இதை மாநிலவியல் ஆய்வு பூர்வம் அப்படின்னா, முதல்ல நடிகர்களை அந்த நடிகருடைய உருவத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த உருவத்தினுடைய அமைப்பு, அணிகளினுடைய அமைப்பு. நம்ம அப்படியே போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர் அந்த ஒவ்வொரு மனிதன் ஒரு 20 மனிதர்களுக்கு நமது அந்த மனிதனுடைய அவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை நிலையை இது படம் காட்டுகின்றது. இதுல கொண்ட அமைப்பு இவருடைய வால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கின்றது. இந்த மாதிரி பல்வேறு விதமான இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன வச்சிருக்காங்க, அந்த எந்த ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க, எந்த கருவிகளை பயன்படுத்துறாங்கிறத நம்ம அந்த மானிடவியல் பூர்வமாக அந்த கருவியை கொண்டு நம்ம காலத்தை கணக்கிட முடியும். அடுத்த இதுல 2வது மனிதர்ல பாருங்க, கருவி இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன், அந்த வீரனுக்கு நிகரான ஒரு புலி. அந்த புலியை இது வந்து மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் சொல்லுவாங்க. இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வீரனுக்கு நிகரான ஒரு புலியை காட்டப்படக்கூடியது. இதை வந்து இடை நடுகள் இருக்கு, இடை அடுக்கு இருக்கு, மேல் அடுக்கு இருக்கு. மேல் அடுக்கு சிறிது உடைஞ்சிருக்கிறது. அடுத்த நடுகள்லையும் பார்க்கும்போது கீழே புலிக்குச்சிகள் இருக்கு. அதுல என்ன என்பதே தெரியவில்லை, உடைந்திருக்கின்றன. பல நடுகர்கள் தாதக்கரையில் உடைந்தாலும் கூட இப்ப நாம வந்து நடுகள் ஒரு கடவுள் வந்து பின்னப்பட்டு போச்சுன்னா வழிபட மாட்டோம். ஆனா இதையும் இவர்கள் அந்த வழிபாட்டுடைய தொடர்ச்சியாக வழிபட்டு வருகின்றார்கள். இது எப்படி உடைந்திருக்கோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த நடுகள் விவாதம் மறந்து திருப்பி மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக அமைகின்றது. ஒரு வழிபாடு இல்லாமல் இருக்கின்றது. அவர்கள் வந்து நிலை பாதுகாமலோ சீக்கிரம் மூலமாகவோ அழிஞ்சிருக்கு. ஏன்னா நடுவில் மூடி காலகட்டத்தில் ஒரு 6 நடிகர்களை நட்டு வைக்கும் பொழுது அவர்கள் சமூகத்தில் அந்த வழிபாட்டில் அதை எடுத்து தூக்கி நிறுத்தலாமா என்பது அவர்களுக்கு மிக மிக ஒரு பயமாக இருக்கின்றது. கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு வேற ஏதாவது தீமையை காய்ந்து விடக்கூடாது என்பதை அவர்கள் கண்ணும் கருமாக இருப்பதாக தன்னுடைய அறியாமையில் அந்த நடிகர்களை தூக்கி நிறுத்தமோ என்று வழிபாட்டில் இப்படியாக ஒரு நம்பிக்கை
அப்படி அறியாமல் இருக்கின்றனர். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு நடிகர் மறைந்திருக்கிறது. எனவே இந்த பார்க்கும்போது மலைப்பகுதியில் மூளையூர் இந்த நடிகள் வந்து பார்க்கும்போது பின்தக்கியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகள் வந்து மூளையூர் நடிகள். இதுல வந்து பார்க்கும் பொழுது இது இந்த நடிகள் வந்து ஒரு வயதுல வந்து சாய்ந்து நடிகள் வந்து சாய்ந்து பொழுது இந்த வழிபாடு இருக்காங்க. அடுத்த நடிகள்ல இந்த நடிகளை வந்து பார்க்கும் பொழுது இவற்றில் இந்த நடிகளை வழிபட்டு மிக ரொம்ப கவனமா இருக்கின்றார்கள். மூளை நடிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நடிகளை அவர்கள் தூக்கி நிறுத்துவதற்காக ஏற்பட்ட முயற்சி, அந்த முயற்சி எடுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உயிரிழப்பு ஏற்படுவதை நம்புகின்றனர். இந்த நடிகளை தூக்கி எடுத்து நிறுத்தும் பொழுது இந்த நடிகளை நம்ம வந்து பார்க்கும் பொழுது தூக்கக்கூடாதுங்கிறாங்க. சரி, இது வந்து மண்ணுக்கு மேல வந்து மூடி இருந்த நடிகளை இதை நாங்கள் கிளீன் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் உயிர் கொடுப்பதற்காக பயந்தார்கள். இல்லை நீங்க கொடுங்க, நாங்களே அதை கிளீன் பண்ணிக்கிறோம், வாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை வாஷ் பண்ணி அந்த நடிகளை படம் எடுப்பதற்கு எங்களை அனுமதிக்கவில்லை என்றால். ஏனென்றால் நடிகளை வந்து எடுத்தால் வந்து ஏதாவது ஒரு ஐயப்பாடு, ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுது என்று அவர் நம்பி நடிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம இது வந்து மூளையூர் நடிகள். இப்படியாக இந்த பகுதிகளில் இருந்து பார்க்கும்போது இந்த மலைப்பகுதிகளில் ஏன் இதை நம்ம முக்கியத்துவமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடிகள் பார்க்கும்போது பழங்குடி நாம் சொல்கின்றது. இது மட்டும் பொங்கப்பாடி நடிகள் மந்திரி கவுண்டர் ஒரு புலிக்கத்தின் செய்தியை பகிர்ந்து பெயர் மந்திரி கவுண்டர்னு சொல்றாங்க. நடிகளுடைய பேரே மந்திரி கவுண்டர். இந்த மந்திரி கவுண்டர் நடிகள் ஒரு புலிக்குத்தி நடிகள். இந்த நடிகள் தற்போதும் வழிபாட்டு நிலையில் இருக்கின்றது. இந்த நடிகளுடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடிகளாக அந்த காலத்தை நாம் கணித்திருக்கின்றோம். இந்த நடிகளுடைய வழிபாட்டு முறைகள் பார்க்கும் போது நம்ம சொன்ன அந்த இனக்குழு மரபு வெளிப்படுத்துகின்றது. அடுத்த வழியா இதுதான் நம்ம அந்த இதுல பார்த்தீங்கன்னா மூளையூர் நடிகள் சொன்னியா, இந்த நடிகள் வந்து சாய்ந்திருக்கின்றது. இந்த நடிகளை தான் படம் பிடிக்கக்கூடாது, தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடாது, இந்த நடிகளை நீங்க படம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த நடிகளை எடுத்து நிறுத்தால் இதுதான் வந்து இதை எடுத்து நிறுத்தும் போது ஒரு இறந்துதான் சொன்னாரு. நானும் எனது நண்பரும் சொல்லும் போது நண்பர் கூட பயந்துதான் இருந்தார். அதாவது நம்ம ஆய்வுக்காக வந்திருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நடிகளை தான் நாங்க படம் பிடிச்சோம். அடுத்த நடிகை ஸ்லைட்ல வந்து கவுண்டர் நடிகை இப்ப வந்து இதை பார்த்தீங்கன்னா பொருள் வச்சிருக்காங்க. மக்கள் வந்து இது வந்து இந்த நடிகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யார் கொண்டுலான்னு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 மாதங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆச்சு நடிகளை கண்டுபிடிக்க. ஏனென்றால் இது ஒரு கம்பப்பாடி பஸ் நிலையத்துக்கு பின்புறம் இருந்திருக்கிறது. இது ஒரு வனப்பகுதியில் இறந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். இந்த வழிபாடு வந்து நான் டெய்லி போன பாட்டு கேட்பேன். அவங்க சார் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கும்பிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் எப்போ வராங்க சொல்லுவாங்க. அப்போ யார் பிறகு நடிகளை வழிபடக்கூடும் இதை நடிகளை பற்றிய ஒரு செய்தியை எப்படி வழிபடுறீங்கன்னு கேட்டேன்.
நாங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை, குறிப்பாக ஆடி மாசத்தில் நாங்கள் நடுகளை ஆடி 18 நாங்கள் வழிபடுவோம். அப்படி வழிபடும் பொழுது இந்த நடுகளை வந்து நாங்கள் இந்த குங்கும பொட்டுலாம் வந்து கிளீன் பண்ணிட்டு 1008 சந்தன குங்கும பொட்டுகள் வைக்க வேண்டும். நடுகள் மேல 1008 குங்கும பொட்டுகள் வைக்க வேண்டும் என்று கூறினார். இப்ப நீங்க ஒவ்வொரு நடுகள் போட்டு என்ன முடியுமான்னு இல்ல, ஆரம்பத்தில் அப்படி வச்சிருக்காங்க. இப்ப எங்களுக்கு அந்த இதுல நேரம் கிடைக்காதனால நாங்க அப்படியே சுத்தி வச்சுருவோம் அப்படின்னாரு. அவருடைய பெயரும் மந்திரி கவுண்டர் தான். அவருடைய பெயரும் மந்திரி கவுண்டர். அவர் வந்து பார்த்து இனத்தை சேர்ந்தவர். ஒரு வேட்டு கவுண்டரை வந்து கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இதுல நடுகளுடைய ஒரு வரலாற்றை அவர் சொன்னார். ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது செவிமொழி கதையாக அருகில் உள்ள ஒரு தலைமுறை பகுதி, அந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இந்த வீரன் திருமணம் பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். இவன் ஒரு வீரனாக இருக்கின்றான். இந்த திருமணம் நடைபெறுகிறது. கொங்கு நாட்டு பகுதியில் திருமணம் பெற்ற பிறகு எண்ணெய் தேய்ப்பு நிகழ்ச்சியாக 3வது நாள் எண்ணெய் தேய்ப்பு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, திருமணம் மகன் வந்து அந்த வீட்டில் எண்ணெய் காப்பு, எண்ணெய் எண்ணெய் உட்கார்ந்துட்டு எண்ணெய் குளிச்சு அதுக்கப்புறம் அப்படியே கும்பிடுவார்கள். அப்படி எண்ணெய் தேய்க்கும் போது இவர் வந்து வெளியில உட்கார்ந்து அப்ப என்ன தேய்ச்சிருக்கும் மாமனார் வீட்டுல இருக்காருன்னு அப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் வெளியே அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன நல்லா கூட்டங்கள் ஓடுகின்றார்கள் என்று விசாரிக்கும் பொழுது இந்த பகுதியில் ஒரு புலி ஒன்று புகுந்துட்டது ஊருக்குள்ள. இந்த புலி வந்து பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் மாடுகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, மக்களை அடித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால மக்கள் எல்லாம் சொன்ன இந்த வீரன் வந்து தன்னுடைய மாமனார் ஒரு வீர நிகழ்வை என்பதற்காக தன்னுடைய கௌபீனத்திலேயே எந்திரித்து தன்னுடைய ஆயுதமான ஒரு இந்தியை எடுத்துக்கொண்டு அந்த புலியை பார்த்து அந்த புலியிடம் சண்டையிட்டு அந்த புலியை குத்தி கொண்டு இறந்து போகிறார். நடுகள்ல பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா தெரியும். அந்த நடுகளுடைய காலுக்கடையில் ஒரு நாயும் காட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தன் இளைஞர்களிலேயே வீரனுக்கு வந்து வேட்டை நாய் உறுதியாக இருக்கும், நாயும் கூட இருந்திருக்கின்றது. அந்த நிகழ்வில் அந்த பண்ணா இறந்து போறான். அந்த இறப்பக்கூடிய வரலாறு இது வந்து நடுகளாக வைக்கப்படுகின்றது அப்படிங்கிற. அதோடு இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, இந்த நடிகள் என்னுடைய முன்னோர் வழிபாடு. இந்த நடிகட்டி 2 குடும்ப உறவுகள் இருக்கின்றது. அதாவது மாப்பிள்ளை பெண் வீட்டார் சொல்லும் பொழுது கணவன் வீட்டார் சொல்லும்போது 2 குடும்பங்களும் இந்த நிலை தொடர்ந்து வரக்கூடிய வகையில இப்போ போட்டிருக்காங்க. நடிகள் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இது கணக்கிடும் போது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வாழ்ந்தது. இந்த 300 ஆண்டுகளில் இவர்கள் 2 பேரும் அந்த மணமகள் வீட்டாராகவும் அந்த நடிகளை கும்பிடுகின்றார்கள். ஏனென்றால் அதே பகுதியில் அவனை எரித்த மனைவி இறந்து போகின்றார். அப்படி இருக்கும்போது ஊர் மக்கள் தங்கியிருக்கின்றார்கள். அப்படி சொல்லும் போது அந்த வேட்டுவ கவுண்டர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடைய கூட்டம் கடைய கூட்டம் இந்த கூட்டம் அப்படிங்கிறது. கடைய கூட்டம் என்பவர்கள் மனம் சார்ந்த ஒரு நடிகர் வழிபாட்டாளர்களாகவும் மணமகள் சார்ந்த வழிபாடுகள் இன்ன கூட்டமாகவும் இது கணக்கில் எடுக்கப்படுகிறது. 2 பேரும் தனித்தனியாக வந்து வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டு மரத்தில் வழிபாட்டு பொருட்கள் மாறுபடுகின்றது. பாத்தீங்கன்னா அந்த வழிபாட்டு மரம் வழிபாட்டுல நம்ம வந்து வெத்தலை பாட்டு வச்சிருக்கோம். அதுல வந்து பார்க்கும்போது வாழைப்பழங்கள் அந்த வழிபாடு பார்க்கும்போது வாழைப்பழம் வச்சுக்கிறாங்க. அந்த பூம்பழத்தை வழிபாட்டு நிலைகளில் மற்ற இதுல கூட வந்து பார்க்கும்போது சற்று மாறாம காட்டப்பட்டிருக்கின்றது. இதில் இன்னொரு சூழ்நிலை என்னென்றால்
அவர்கள் இந்த வீரனுடைய பொருட்கள் இருக்கின்றது அவர்கள் பட்டையக்காலி படை பகுதியில் போய் காண்கும் பொழுதுதான் எங்களுக்கு இன்னும் பல தரவுகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைந்திருக்கிறது. அதுல வந்து பங்கேற்க நீங்க ஓவியம் பார்த்து ஸ்லைட்ல இப்ப நீங்க ஸ்லைட்ல பாக்குறது பாட்டப்பன் நடிகள். இதுதான் நான் வந்து முதல்ல கண்டுபிடித்த நடிகள். இது வந்து அந்தியூர் மாவட்டம், அந்தியூர் பகுதியில் அந்தியூர் அருகில் உள்ள நடிகள் இருக்கக்கூடிய செம்புச்சாம்பாளையம் அந்த ஊர் பேரு. பொதுவாக நம்ம ஊர் பேரையும் நம்ம ஆய்வு பண்ணணும். நடுகளோடு இணைந்த ஊருக்காக ஏனென்றால் ஒரு நடுகளுக்கு அந்த நடுகள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அந்த நடுகளை தொடர்ந்து அந்த நடுகளோடு சேர்ந்து ஊர் பேரு இருக்கும். இப்ப அதுக்கு கட்டு பார்க்கும்போது இந்த நடுகள் என்ன ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இனக்கூறு அப்படின்னு இது வந்து ஒரு சமுதாய இன மக்கள். ஏன்னா அது ஒவ்வொரு சமுதாய குலத்தில் வந்து வழிபட்டாங்க. அது வந்து வேற்றுவ வழிபடக்கூடிய ஒரு நடிகள். இது வந்து பார்க்கும் பொழுது வன்னியர்கள் என்று வழிபடக்கூடிய ஒரு நடிகள். அந்த பகுதியில் வன்னியர்கள் இதை வந்து வழிபடுறாங்க. இந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடுகளையும் நான் ஒரு 3-4 ஆண்டுகளாக, அதாவது இந்த நடுகளை வந்து ஆய்வு பண்ணேன். என்னுடைய பிஹெச்டி ஆய்வு இந்த நடுகளை ஆய்வு பண்ணேன். எம்பிள் ஆய்வு பண்ணும்போது நடுகளை மட்டும்தான் ஆய்வு பண்ணுங்க. ஆனா பிஹெச்டி ஆய்வு செய்யும் பொழுது இந்த நடுகளை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது அதே ஒரே கதை. அங்க எப்படி மந்திரி கவுண்டர் கதையை சொல்லுகின்றார்களோ அதே போல ஒரு திருமண கதை இங்கு சொல்றாங்க. ஒரு வீரன் திருமணம் பின்பு இங்கு வந்து மணமகள் வீட்டுக்கு வந்து நிகழ்ச்சியின் போது 3வது நாளில் அதே போல வந்து அந்த புலி வந்து கால்நடைகளை கடித்துக் கொண்டிருப்பதாக பொழுது இவரும் அந்த சண்டையில் போய் இறந்து போன செய்தி. ஆனால் இதில் அவற்றில் அங்கு இல்லாத ஒரு நிகழ்வு இங்கு என்ன என்றால் அந்த இறந்து போனது இவருக்கு 2 மனைவிகள். முதல் சிற்பத்துல வந்து பார்க்கும்போது கல் சிற்பம், 2வது காங்கிரஸ் சிற்பம். இந்த 2வது சிற்பம் வந்து பார்க்கும்பொழுது இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட ஏனென்றால் பெரும்பாலும் இந்த நடுகள் கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கோயிலாக வழிபட்டு வரக்கூடிய நிலையில இந்த நடுகள் கோயில் வந்து பெண்கள் உள்ளே செல்வதில்லை. அப்படியாக பெண்களும் வழிபட வேண்டும் என்ற ஒரு நோக்கில், அது மட்டுமல்ல பெண் வழிபாட்டை முன்னிறுத்த வேண்டும். அதாவது மாலடிகளில் ஒரு அணுகுமுறை சொல்லுவாங்க. மாலடிகளை பற்றி தெரியாது. ஆனா அவங்களுடைய நோக்கம் நடுகளை ஆண்கள் வழிபட்டு வராங்க, கோயிலுக்கு வராங்க, வீரனை வெளிப்படுத்துறாங்க. அதே சமயத்தில் வீரன் அந்த வீரனுடைய மனைவி இதுல வந்து பார்க்கும்பொழுது பாட்டித்தாய் பெரிக்காத்தாய் சொல்றாங்க. இந்த 2 பேர்கள் பாட்டித்தாய் பெரிக்காத்தாய் இந்த 2 மனைவிகளையும் தெய்வமாக வழிபடுகின்றார்கள். அப்ப பெண்கள் வந்து நம்மளும் சுவாமி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அறிவிலேயே அந்த பெண்களோட தெய்வமும் வழிபட்டுக்கிறாங்க. அப்படியாக பெண்கள் இருக்கக்கூடிய அந்த 2 பெண்களையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலாக வடிவமைக்கின்றார்கள். அதைத்தான் வந்து இந்த காங்கிரஸ் சிற்பத்துல காமிச்சிருக்கோம். இப்படியாக நம்ம அந்த நடுகளை வைத்து பார்க்கும்போது இந்த பாட்டப்பன் நடுகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது எச்சங்களாக அது வந்து தொடர்ந்து வந்து வழிபாட்டு முறைகள் வந்து தொடர்ந்து நடைபெறுகின்றது. இங்கேயும் வந்து பார்க்கும் பொழுது தை மாதத்துல வந்து பார்க்கும் பொழுது பல பகுதியில் இருந்து வழிபட்டு செல்கின்றார்கள். அது வந்து நம்ம செய்தி காட்சி. அடுத்தபடியாக லட்சுமணன் சாமி நடிகள் சொல்லுவோம். லட்சுமணன் சாமி நடிகள் இது வந்து பார்க்கும்போது அந்த பாலப்பாளையம் அப்படிங்கிற கவுந்தப்பாடிகள், அந்த கவுந்தப்பாடியை சுற்றி ஒவ்வொரு நடிகளுக்கும் நடிகள் கதை, அதாவது செவிவலை கதையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். செவிவலை கதையும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல அங்கு கூடக்கூடிய அந்த வரலாற்று பின்னணியும் நாம் அதை பார்க்க வேண்டும். ஒரு புளிய குத்ரா இது வந்து பார்க்கும்போது சின்ன நடைகள் தான். மக்களுடைய அதை என்ன பண்றாங்க, லட்சுமணன் சாமி அப்படின்னு கும்பிடுறாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நடிகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நம்பிக்கை வழிபாடு, அதாவது ஒரு செவிவழி கதையாக கூறப்படுகிறது. செவிவழி கதையாக கூறப்படுகிறது. இப்ப நான் சொன்ன நடிகர்ல வந்து பார்க்கும்பொழுது இந்த பாட்டப்பன் நடிகரை சொன்னியா, அங்க வந்து பார்த்தா நம்பிக்கை என்னன்னா நம்ம அந்த மண்ணாங்கட்டின்னு சொல்லுவாங்க கொங்கு நாட்டு பகுதியில, அதாவது தாடைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்கமாக ஒரு கட்டியாக வரும். அந்த நடிகள்ல வழிபட்டால்
அந்த குங்குமம் அங்க இருக்கக்கூடிய அந்த வேப்பிலையை வந்து கலந்து அந்த பகுதியில் தேய்த்தால் குணமாவதாக நம்பிக்கை நம்ம நம்பி 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 வழிபடி வருகின்றார்கள். இந்த லட்சுமணன் சாமிங்கிற நடிகர் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, குழந்தைகள் வந்து மண் திங்கும். அந்த குழந்தைகளோட மண் திங்கும் குழந்தைகள் அந்த குழந்தைகள் மண் திங்கக்கூடாது என்பதற்காக இங்க வந்து இந்த லட்சுமணன் சாமி என்ற நெல்லை வழிபட்டு ஒரு அப்போ வந்து ஒரு 25 பைசா கிடையாது, அந்த 25 பைசா நாணயத்தை வைத்து இவர்கள் மக்கள் வந்து அதை வழிபட்டு வெத்தலை பார்த்து வைத்து அதை வழிபட்டு திரும்பி பார்க்காமல் செல்ல வேண்டும். திரும்பி பார்க்காமல் சென்றால் அந்த குழந்தை வந்து மண் திங்காது என்ற ஒரு நம்பிக்கை அந்த லட்சுமணன் சுவாமி நடிகள் கவுந்தப்பாடி அருகில் உள்ள நடிகள் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புல்லா கவுண்டன் பட்டி நடிகள் அது வந்து பாத்தீங்கன்னா நரிச்சாமின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல, நரிச்சாமி. இது வந்து கொங்கு நாட்டு பகுதிகளில் இப்போது வழிபெறக்கூடிய பெயர்கள். இப்ப இந்த பெயர்கள்லாம் உங்களுக்கு தங்க இலக்கியங்களோ இல்ல ஒரு சில புத்தகங்கள்லாம் இருக்கலாம். இப்ப எப்படி தருமபுரி கிருஷ்ணகிரி பெயர்ல வேடியப்பன், வேடப்பன், நொண்டி முனியப்பன், இந்த மாதிரி பல்வேறு விதமான வழக்கு பெயர்கள் அங்க வந்து இடம் பெற்றிருக்கின்றது. அந்த வழக்கு பெயர்கள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இப்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதிகளில் இந்த நடிகருடைய பெயர்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். புல்லா கவுண்டன் படியில நரிச்சாமி அப்படின்னு கும்பிடுறாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகள் வந்து புலிக்குத்தி நடிகள். இதுவும் ஒரு சமூக ஒரு இனக்குழு மக்கள் வழிபடுறாங்க. அந்த இனக்குழு மக்களுடைய வழிபாட்டு நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூட்டுக்கால் வயதானவர்களுக்கு வந்து முழங்கால் மூட்டுக்கால் வலிகட்டும். அவர்கள் இந்த நடுகல்லை யாரும் இல்லாத சமயத்தில் இந்த நடுகல்லை ஒரு சுற்றி வந்து இந்த வலி இருக்கக்கூடிய அந்த முழங்காலை அந்த நடுகள் மீது அந்த முட்டுக்காலை நடுகள் மீது முட்ட வைக்க வேண்டும். இப்படி வைத்து வழிபட்டால் அது குணமாவதாக கூறுகிறார். இப்படியாக இந்த நரிச்சாமி என்ற புல்லாக்கம்பட்டி நடுகள்ல இருக்கு. இந்த நடுகள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னன்னா, இது அதாவது எல்லா நடுகளுமே நான் ஒரு 2-3 முறை செய்யும் போது ஒரு சில நடுகளை பற்றி ஆய்வு செய்யும் போது அந்த நடுகளை பற்றி வரலாற்று பின்னணி 16ஆம் நூற்றாண்டு நடுகள், 17ஆம் நூற்றாண்டு நடுகள் என்பது வீர மரண மனிதர்கள் ஏற்க அப்படிங்கிறது என்ற ஒரு விளக்கத்தை கூறும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அந்த நடுகளை பாதுகாக்க முன் வருகின்றார்கள். இப்படியாக ஒரு ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதியிருக்கேன், ஒரு கட்டை எழுதியிருக்கேன். ஒரு நடுகல்லை நாம் மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த வழிபாட்டினுடைய அந்த தொடர் வழிபாடு, அதாவது ஆய்வினுடைய நீட்சி நீண்டு திரும்பவும் அந்த நீள் வழிபாடுங்கிறது நடந்து அதுல புல்லா கொண்ட நடுகள் வழிபாடு இருக்கின்றது. உப்பாரப்பாளையம் அந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. அடுத்து சொக்கநாச்சி அம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் பவானிக்கு அருகில் உள்ள சித்தார் பகுதி. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுகள் இல்லை, ஆனால் நடுகள் வரலாற்றை விளக்கக்கூடிய காங்கிரட் சிற்பங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அதுல ஒரு பெண் தெய்வம் காங்கிரட் உருவத்தில் ஒரு புலியை குத்துவது போன்று சிற்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த புலியை குத்துவது போன்றும் அந்த அருகிலுடைய மாடுகளும் காட்டப்பட்டிருக்கின்றது. இதை மக்கள் வந்து பார்க்கும்போது சொக்கநாச்சி அம்மன் என்ற ஒரு பெயரில் வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள். இங்கே ஆய்வு செய்யும்போது ஒரு நடுகள் இருந்து அழிந்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் அந்த ஆய்வை மேற்கொண்டோம். அதுக்கு இன்னும் சில தகவல்கள் எல்லாம் நாம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. நடுகள் பார்த்தீங்கன்னா, புலிக்குத்தி வெங்கலையா நடுகள் வழிபாடு. இது வந்து எங்க ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் வழிபடுறாங்க. இதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு படம். நம்ம ஸ்கூல்ல வந்து போர்டு இருக்கும் இல்லையா, அந்த கருப்பு பலகை சைஸ்ல தான் போர்டு. அந்த போர்டுல ஒரு வரையப்பட்ட ஓவியத்தை அவர்கள் வணங்கி வருகின்றார்கள். இது ஒரு இனக்குழு அப்படின்னு பார்க்கும்போது நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த இனக்குழு மக்கள். அதாவது இனக்குழு மக்கள் அப்படிங்கிறதுல நம்ம என்னன்னா, ஒரு சில இனக்குழு மக்கள் குலதெய்வ வழிபாடாக இந்த பல குலதெய்வ வழிபாடு குறைந்து போனாலும் கூட இன்னும் ஒரு சில இனக்குழு மக்கள் தொடர்ந்து வழிபட்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியவில்லை அந்த இனக்குழு எந்த இனக்குழுவிலிருந்து நாம் வந்தோம் என்று. இப்படியாக ஒரு நடுகள் அல்லது வழிபாட்டின் மூலமாகத்தான் இவற்றை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். நாம் சாதாரணமாக ஒரு வழிபாட்டு முறையில் வழிபாட்டினுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகளை கொண்டுதான் நாம் உருவாக்க முடியும். அந்த வகையில் அந்த புலிக்குச்சி வெங்கலையா என்ற ஒரு அந்த படத்தை வரைந்திருக்கின்றார்கள். வரைந்து அதை பிரேம் பண்ணி அதுதான் வந்து கருவறை. இன்றும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் மேல வந்து வருடம் ஒரு முறை இந்த நடுகளை வந்து பொங்கல் வைத்து வழிபட்டு சென்றிருக்கின்றார்கள். இதற்பற்றி ஒரு மாநில பூர்வமான ஆய்வும் நடைபெற்று வந்திருக்கின்றது. நான் பெரும்பாலும் சொன்ன நடிகர்கள்
ஆய்வு என்பது முடிவு இல்லை. நான் கூறியதே பாதி செய்திதான். இன்றும் பார்க்கும்போது அந்த நடிகளை தொடர்ந்து ஆய்வு செய்கிறது ஒரு கட்டாயம் தேவை ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம வீர சொர்க்கம்னு சொன்னோம். இதுல 2 நடிகர்கள் மட்டும் வைகுண்டத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றது. ஏன்னா வீர மரணம் அடைந்தார்கள் சொர்க்கத்துக்கு மட்டும்தான் போவாங்களா, வைகுண்டத்தை அடைவாங்களா? நம்ம இன்னைக்கு நீங்க தினசரி பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. இறந்தவர்களுக்கு ஒரு சிலர்கள் வீர சொர்க்கம், வீர மரணம் அடைந்தவர்கள் பார்க்கும் பொழுது சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவலோக பதவியும்பாங்க. இன்னொரு பத்திரிகையில வைகுண்ட பதவி அடைந்தார்னு சொல்லுவாங்க. அந்த வைகுண்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய நடிகர்கள் அது லேட்டர் பீரியட்ல, அதாவது 16ஆம் நூற்றாண்டு தான். அதுல பெரிய புலியூர் இருக்கக்கூடிய ஒரு நடிகள். அது பார்க்கும் பொழுது பல உருவங்கள், அதாவது குதிரை வீரன் பக்கத்துல 2 மனைவிகள் காட்டப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 மனைவிகள் பணிப்பெண்கள் 4 பேர் மேலே கூட்டு செல்கின்றார்கள். அந்த மேல் உலகத்திற்கு சென்று கருடால்வார் காட்டப்பட்டிருக்கின்றது. வேற எங்கேயுமே அது காட்டப்படல. திருமால் விஷ்ணு, திருமாலையும் கருடால்வரையும் காட்டப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக திருமால் விஷ்ணு சயன கோலத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு வழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நடிகளில் திருமாலையும் கருடால்வரையும் காட்டியிருக்கின்றார்கள். இது பார்ப்பதற்கு அந்த நடிகள் பார்க்கும்போது அந்த நடிகளை சுற்றி ஒரே மனித உருவங்களும் கடவுள் உருவங்களும் இருக்கின்றது. இதை கன்னிமார் சாமி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் இந்த பெயர்ல வழிபட்டு வருகின்றார்கள். இது இன்னொன்னு பார்க்கும்போது கோவை மாவட்டம் அரசு அருங்காட்சியகத்துல, தொல்லியல் அருங்காட்சியகத்துல இன்னும் மற்றும் ஒரு நடிகள், அதுவும் வைகுண்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகளாக அமைந்திருக்கிறது. தமிழகத்திலேயே இந்த 2 நடிகள் தான் வைகுண்டத்தை வெளிப்படுத்தும் நடுகளாக இது அமைந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடி பாத்தீங்கன்னா பி மேட்டுப்பாளையம் கவுந்தப்பாடிகளில் குதிரை வீரன் நடிகள். இந்த நடிகளும் ஒரு இனக்குழு வழிபட்டிருக்கின்றார்கள். இந்த இனக்குழு வழிபாட்டில் மலை நம்பிக்கை, இந்த வருண பகவானை மலைக்கடவுளாக வழிபடுகின்றார்கள். இந்த நடிகளுடைய குதிரை வீரர்கள் அந்த பகுதியில் பி மேட்டுப்பாளையத்தில் அந்த போர் ஒரு செய்தி போர் காட்சியில் ஈடுபடுகிறது, போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது, இறந்து போகின்றார்கள். அப்படியே கல்லாக மாறிவிட்டதாக நம்புகின்றார்கள். அதற்கு வழிபாட்டு நிலையாக இந்த 3ஐயும் வழிபாட்டு பொருளாக எடுத்திருக்கின்றார்கள். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வருண பகவானை அழைப்பதற்காக வற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த பொருட்களை வைத்து வழிபடுகின்றார்கள். வழிபட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே மழை வரும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் கொண்டு இந்த நடுகளை வழிபடுகின்றார்கள். இந்த நடுகளையும் பார்க்கும் பொழுது பி மாட்டுப்பாளையம் இது பார்க்கும்போது குதிரை வீரர்கள் இருப்பதனால் குதிரைக்கல் இட்டேரின்னு சொல்றாங்க. இந்த பேராய்வு நம்ம சொன்ன குதிரைக்கல், குதிரை வீரர்கள் இருப்பதால் குதிரைக்கல் சொல்றாங்க. இட்டேரி இதை பத்தி நீங்க என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இட்டேரி என்பது சுத்தமா சொல்லுங்க. இட்டேரி என்பது ஒரு அடர்ந்த ஒரு புதர் சூழ்ந்த ஒரு பகுதியை நாம் கால்நடையாக நடக்கும் பொழுது அந்த நடைபாதையால் அது பாதையாக மாறும். அப்படி பாதையாக மாறக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம இட்டேரி என்று கூறுவோம். குதிரையில் நம்ம கால் நடைபாதைன்னு சொல்லுவாங்க. அந்த நடைபாதை இட்டேரி. அப்படியாக இந்த நடுகளுடைய பெயரும் இந்த இட்டேரியும் இணைந்து குதிரைக்கல் இட்டேரி என்ற பெயரில் இந்த நடுகளை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் அடிப்பாகம் நல்லுக்குள் புதைந்திருக்கின்றது. அதை வழிபடுகின்றார்கள். திருக்குறள் வழிபாடு இனக்குள் வழிபாடாங்க. அடுத்தபடியாக உலகரம் நடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில்ல வழிபட்டிருக்கின்றார்கள். புலிக்குத்தி நடுகள் புலிக்குத்தி சாமி என்ற ஒரு கடவுளாக காங்கேயத்தில் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். புலிக்குத்தி சாமிக்கு இந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்கின்றது. இப்படியே கூறிக்கொண்டே செல்லலாம். பல நடிகர்கள் பல இருக்கின்றதுனால் இந்த நடிகள் களம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா, கடலை போன்றது. அதனால் என்னுடைய ஒரு முயற்சியில் பார்க்கும் பொழுது இந்த நடிகளை நான் ஆய்வு செய்திருக்கின்றேன் என்ற ஒரு அடிப்படையான விஷயம் மட்டும்தானே தவிர இந்த நடிகளை இன்னும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நடிகர்களை கண்டறியக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இந்த நடிகளை கண்டறிவதன் மூலமாக நடிகள் வழிபாட்டு முறையை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த நடிகள் வழிபாட்டின் மூலமாக நாம் இனக்குழுவை கண்டுபிடிக்க முடியும். அந்த இனக்குழு வழிபாட்டின் மூலமாக தொழில் பழங்கால மக்களுடைய வாழ்க்கை நிலைகள், கலாச்சாரங்களை நாம் வெளிப்படுத்த முடியும். இப்படியாக பலவிதமான ஒரு
தளமாக இந்த நடுகள் அமைந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த அளவில் இதை நான் யாரையும் குறையாக கூறவில்லை. ஒரு நடுகளை கண்டுபிடிப்பதோடு அந்த நடுகளை பார்க்கிறாங்க, செய்தியை போடுறாங்க, நடுகளுடைய செய்தி, கல்வெட்டு செய்தி, அதை மட்டும் போட்டு அதை நடுகள் கண்டுபிடிப்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி அல்ல, ஒவ்வொரு நடுகளுக்கும் ஒரு கட்டுரை, ஒரு புத்தகம் என்ற அறிவில் போன்ற அளவில் வந்தால் மட்டுமே இந்த நடுகளை பற்றி ஒரு நீண்ட ஒரு நெடிய நமது ஒரு ஆதங்கத்தை அதை நாம் என்ன பண்ண முடியும்னா அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்படியாக நமக்கு இந்த நடுகளை ஆய்வு செய்யும் பொழுது எனக்கு உறுதுணையாக ஈரோடு மாவட்ட முன்னாள் அருங்காட்சியக காப்பாற்றியவர் முனைவர் சி மகேஸ்வரன் ஐயா அவர்கள் எனக்கு இந்த நடுகள் ஆய்வின் போதெல்லாம் மிக பல ஆலோசனைகளையும் எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அப்படியாக எனக்கு அந்த காலகட்டத்தில் நடுகள் நான் ஆய்வு செய்யும் பொழுது எனக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கினார்கள். அப்படியாக இந்த பணியை செய்திருக்கின்ற பொழுது இது மிக ஒரு நீண்ட நெடிய ஒரு பகுதியாக இருக்கு. இன்னும் மறுபடியும் மீண்டும் அதே பகுதியை நான் கொங்கு நாட்டு பகுதியில் சுருக்கமாக நடுகளை ஆய்வு செய்வதற்காக எனக்கு இந்த ICHRல ஒரு 2 lakhs ஃபண்ட் வாங்கிட்டேன். இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த லாக்டவுனால போக முடியல, பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியாக அந்த நடுகளை நாம் நடுகளோடு மட்டும் பார்க்காமல், ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் கோயிலாக வழிபட்டப்படுகின்றது. ஒரு செய்தி சொல்லும்போது நான் முடிச்சிருந்தேன். இப்ப இங்க பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு கோயில் கும்பிட்டு இருக்காங்க, ஆண்டத்தம்மன் கோயில் அப்படின்ட்டு ஒரு பகுதி ராஜபாளையத்திலேயே. அந்த கோயில் சாமி கும்பிட்டுருக்காங்க. நான் இங்க ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகாக அந்த நடுகள் பார்க்கும் பொழுது அது சதிக்கல். அந்த கோயில் நான் போகும்போது வரும்போது அந்த கோயிலை பார்த்ததில்லை. ஒரு நாள் உள்ளே சென்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு சதிகளுடைய வழிபாட்டு எச்சம். அப்ப அந்த கோயிலுக்குள்ள போனாதான் தெரியுது இது ஒரு சதிக்கல் வழிபாடு. அப்ப நம்ம வெளியவே இருந்துட்டு நடுகள் இந்த மாதிரி இருக்கா இல்லையா நம்ம பார்க்க முடியாது. அப்படியாக பல இடங்களில் நடுகள் கோயிலாக வழிபடப்பட்டு வருகின்றது. எனவே இந்த நடுகளை நான் வழிபாட்டின் மூலமாக, இனக்குழுக்கள் மூலமாக பல பல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றேன். இதுல பார்க்கும் பொழுது இந்த ஆய்வுக்காக எனக்கு பல வகைகளில் பல அறிஞர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவங்க பேர் இடையில சொன்ன ஐயாவும் நிறைய ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்களும், ஏன்னா நம்ம ஒருத்தர் மட்டும் முடியாது, தமிழ்நாட்டில் நடுகர்கள் மரபுப்படியாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும், இது ஒரு நெடிய பயணமாக அமைய வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அரண் மின்முற்றம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த வகையில் ஏதோ ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சம் ஹைட் பண்ணி போயிருப்பேன். காலம் நேரம் என்னால சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு சில கோளாறுகள் பவர் பாயிண்ட் நிறைய போட்டிருக்கேன். இந்த மாதிரி செய்திகள் நிறைய சொல்லியிருந்தாலும் கூட இதை மீண்டும் பார்க்கும் பொழுது இந்த வாய்ப்பை அளித்த அரண் பிரியா கிருஷ்ணன் அவருடைய கணவர், அவரும் பாவம் சிரமம் மேற்கொண்டு என்னுடைய பவர் பாயிண்டா போட்டுறது கூட தெரியாது. ஏன்னா டவுன்லோட் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகமான MP இருக்கனால அது டவுன்லோட் ஆகல. அதையும் சிரமத்திற்கு இடையில பிரியா கிருஷ்ணன் அவங்க கணவரும் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துணை நேரம் அமைதியாக பொறுமையாக காத்திருந்து எனக்கு ஒரு உத்வேகத்தை அளித்த பேராசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம் சார். இத்துணை நேரம் மிக அருமையான நடுகள், அதாவது நம்மளுடைய சமூக வழக்கங்கள்ல இருக்கக்கூடிய தொன்மை செய்திகளை நம்ம முழுமையாக நடுகள் பற்றிய ஒரு அடிப்படை புரிதலிலிருந்து அதனுடைய ஒரு கலாய்வில் எவ்வாறு சிக்கல்கள் ஏற்படும் தொட்டு நீங்கள் மிக வழிபாட்டு முறை இன்று இருக்கக்கூடிய நடிகர்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது, அந்த விழிப்புணர்வு எப்படி மக்களிடம் நாம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நீங்கள் அழகாக எடுத்துரைத்தீர்கள். உண்மையில் இந்த 1 மணி நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய செய்திகளை எங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா. தற்பொழுது நமது ஆட்சி பெருமக்கள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளை உங்களிடம் நான் சொல்கின்றேன். நீங்கள் பதில் தருமாறு பணியிடம் கொள்கின்றேன். நிறைய பேர் கூறும்பொழுதே பர்கூர் மலைவாழ் மக்கள் வாழ்வியல்
இறந்தவர்களை புதைத்த பிறகு அதற்கு மேலாக சிவலிங்கம் வைப்பது ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சரிங்க, சொல்லுங்க மேடம். சார், அதாவது இறந்தவர்கள் புதைக்கும் பொழுது அவங்க மேல அந்த சமாதி மேல வந்து சிவலிங்கம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பர்கூர் பகுதிகளில் லிங்காயத்தின மக்கள்கள், அதாவது கர்நாடகத்தினுடைய தாக்கம், பசவேஸ்வருடைய வழிபாட்டு முறை மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க. அவர்களை அமர்ந்த கோலத்தில் தான் அடக்கம் செய்வார்கள். இன்னும் அந்த நடுகளை வழிபடக்கூடியவர்கள் சிவ வழிபாட்டாளர்கள், சைவ இனத்தை சேர்ந்தவர்கள், சைவர்கள், வீர சைவர்கள் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்கள சொல்றாங்க, ஜங்கமர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீர சைவர்கள், அந்த வீர சைவ இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய பழங்காலம் முதலேயே அவர்களுடைய வழிபாட்டு முறை வீர சைவர்களாக இருப்பதனால் அந்த அவர்கள் வீர சொர்க்கத்தை, கடவுளை அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கின்றது. அந்த கடவுள் மீது மிக நம்பிக்கையாக இறந்த பிறகும் கூட அவர்கள் வந்து கழுத்துல வந்து ஒரு ஒரு பாசி மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு கமண்டலம் போன்று இருக்கும், ஒரு குண்டலம். அந்த குண்டலத்தை நீங்க அதை எங்கிட்ட காமிச்சாங்க, ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை அவர்கள் இறந்த பிறகும் அவர்கள் அமர்ந்த கோலத்தில், அவங்க வந்து நம்ம பாக்குற மாதிரி படுத்த கோலத்தில் அடக்கம் செய்ய மாட்டாங்க. அமர்ந்த கோலத்தில் ஒரு உட்கார்ந்த இதுல அவருடைய அந்த கையை வந்து இப்படி வைத்து, அந்த கையில் சிவலிங்கத்தை வைத்து அவர்கள் சிவலிங்கத்தை அடைவதாக, அதாவது சொர்க்கத்தை அடைவதாக, அவர்களுடைய வாழ்க்கை முற்று பெறுவதாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இறந்த பிறகு அந்த சிவலிங்கத்தையும் வைத்து, அந்த சிவலிங்கத்தை வைக்கக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையில் அவர்களுடைய கையில் வைத்து அவர்களை அப்படியே அமர்ந்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது. அது என்ன, ஏன், எதனாலன்னா ஒரு வீர சைவர்கள், சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்த வீரலோகத்தை அடைய வேண்டும், அப்படி போனாதான் சைவத்தை சிவலிங்கத்தை அடைய முடியும் என்ற ஒரு நோக்கில் அவங்க நம்பிக்கை கொண்டு அவர்கள் அந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை மேற்கொண்டு வராங்க. நன்றி ஐயா. அடுத்த கேள்வியாக, நடுகற்களை அரசு ஆவண காப்பகத்தில் வைத்து பாதுகாத்தல் என்பது சாத்தியமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஜயா என்ற ஒரு பேராசிரியர். அத நம்ம சொல்லணும்னா, எனக்கு தெரிந்து இப்போ நான் இந்த ஆய்வுல வந்து 15 ஆண்டுகளா இருக்கேன். 15 ஆண்டுகளாக எனக்கு தெரிந்த அளவில், தமிழ்நாடு அளவில் பேசுறோம், எந்த நடுகளுமே அருங்காட்சியகத்திற்கு எடுத்து சென்றவாறு நான் கேள்விப்பட்டதில்லை. இங்க ராஜபாளையம் அருகில் உள்ள ஒரு 3 பதிக்கற்கள், அந்த பதிக்கல்லை நான் எடுத்து அவற்றை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு பத்திரிகை செய்தியை போட்டு அந்த பதிக்கல் 3 அருங்காட்சியில் வச்சு பாதுகாக்கப்படுகின்றது. இன்னொரு பெரும்பாலான நடிகர்கள் வழிபாட்டில் இருக்கின்றது. நீங்க அந்த வழிபாட்டு நிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு பொதுவா நம்ம தொல்லியல் ஆய்வை பொறுத்த வரைக்கும் வழிபாடு என்பது மக்களுக்கு நாம் நம்பிக்கை தர வேண்டும். நான் ஒரு சில செய்திகள்லாம் சொல்லியிருப்பேன், மக்கள் நம்பிக்கையா சொல்றாங்க அப்படின்னு. அந்த நம்பிக்கையை நாம் வந்து தரத்தை வந்து நம்ம வந்து ஏளனப்படுத்தக்கூடாது. அப்படியாக வழிபாட்டு நிலையில் இருக்கக்கூடிய நடுகளை நாம் எடுப்பதற்கு மக்கள் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார்கள். அது நமக்கு தேவையும் அல்ல. ஏனென்றால் வழிபாட்டு முறையில் அந்த நடுகள் பாதுகாக்கப்படுகின்றது. என்னுடைய தீசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட நடிகர்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய நடிகர்கள், அதாவது சிதைந்த நடிகர்கள், இப்படிலாம் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்படியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களை அனைத்துமே வந்து ஒவ்வொரு அருங்காட்சியகத்திற்கும் கொண்டு சென்று, ஏன்னா இன்னைக்கும் ஒரு சில அருங்காட்சியகங்கள் வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வந்திருக்கின்றது. இது வந்து கற்களாக இருப்பதனால் அந்த அருங்காட்சியகத்திற்கு மேல் உள்ள சென்று அந்த அந்த அறையில் வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. வெளியே ஒரு கார்டன் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுலயும் 10-15 சிலைகளுக்கு மேல அங்க வைக்கக்கூடிய இடங்கள் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 10க்கு மேற்பட்ட நடிகர்கள் வச்சிருக்காங்க. கோவை தொல்லியல் அரசு அருங்காட்சியகத்தில் நடிகர்கள் அதிகமா இருக்கின்றது. அதே போல சென்னை அரசு அருங்காட்சியகம் அதிகமா இருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்துல ஈரோடு அரசு அருங்காட்சியகம், நம்ம அந்த வஉசி பூங்காக்குள்ளேயும் அதிகமான ஒரு 10க்கு மேற்பட்ட நடிகர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நடிகர்கள் மிக குறைந்த அளவில் தான் இருக்கு. இரண்டாவது, பாதுகாப்பற்ற நடிகர்களை மட்டும் நமக்கு தெரிந்தால் அது அரசு தொல்லியல் அலுவலர்களோடு கலந்து கொண்டு அவர்களிடம் தகவல் தெரிவித்துக் கொண்டு நீங்களும் அது உடன் இருந்து இதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முறையில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக எடுத்து செல்லலாம்.
நமக்கு அந்த நடுகளை வந்து யாரும் பொருட்படுத்தாது சிதைவடைந்த நிலையில் கேட்பாரற்று கிடைக்கின்றது என்றால் அதை எடுத்து வர நாமே முயற்சி பண்ணலாம். நம்ம அரசையே குறை கூறி பிரயோஜனம் கிடையாது. இப்ப அதனாலதான் நான் பெரும்பாலான இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் வழிபாட்டு நிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களை, அந்த வழிபாட்டாளர்களை சந்தித்து அந்த நடுகளுடைய வரலாற்றை நான் சொல்லுவேன். அவங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்சோ. அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் 2-3 நடுகளை எடுத்திருக்கேன். இந்த நடுகளை வந்து எங்கள் அருங்காட்சியத்துக்கு கொடுங்க, இல்ல இந்த அருங்காட்சியத்துக்கு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, ஐயா நீங்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணி உள்ள ஒரு நடுகள்னு சொல்லிட்டீங்க, இதை நாங்களே பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்த பிறகு அதை வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். அப்படியாக எல்லா நடுகளையும் நம்ம வந்து அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்க முடியாது. அது இனிமேல் நம்ம அதுக்காக தனி அருங்காட்சியகமான கொண்டு வரலாம். இப்ப கீழடியை நம்ம வந்து அந்த இடத்தை வந்து நம்ம தொல்லியல் அருங்காட்சி களமாக மாற்ற வேண்டும் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா. இப்ப தர்மபுரி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சைட் ஆர்கியாலஜின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அகழ் வைப்பகம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல தனியாக இவற்றை வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதை ஒரு தனியாக நீங்க சொன்ன மாதிரி கூட வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அதனால் நம்ம வந்து நடுகளை பாதுகாப்பாற்ற நடுகளை நீங்க வெளிக்கொண்டு வர வேண்டும். தகவல் இருந்தால் அரசு அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அவற்றை மீட்டெடுக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக டாக்டர் சுரேஷ் என்பவர் ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். ஒரு நிமிடம். நடுகற்களை அந்தந்த பகுதி மக்கள் எவ்வாறெல்லாம் குறிப்பிடுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நடுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி சைடுல நம்ம சொன்ன மாதிரி வேடியப்பன் கல், வேடன் கல், சாணாரப்பன் கல், சாணார் கல், இந்த மாதிரியான லோக்கல் பெயர்ல அந்த பகுதியில கும்பிடுறாங்க. கொங்கு நாட்டு பகுதியில் நான் களப்பணியில் ஈடுபட்ட போது அவங்களுடைய பெயர்கள் மந்திரி கவுண்டர், புலிக்குத்தி சாமி, குதிரைப்பட்டான்கல், புலிக்குத்திக்கல், குதிரை வீரன்கல், இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இது வந்து அந்த நடுகளுடைய பெயரை தன்னுடைய பெயராகவும் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வரலாற்று பின்னணியில வந்து பார்க்கும் பொழுது அந்த நடுகர்களை வந்து பல பெயர்கள், அதாவது லோக்கல், இப்போ வந்து உதாரணத்துக்கு நொண்டி முனியப்பன் கல்னு கும்பிடுறாங்க. அவங்க வந்து அந்த சாமி வந்து நொண்டி சாமி, நொண்டி முனியப்பன் அப்படின்னா நொண்டி முனியப்பன் கல்னே கும்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் வந்து அவங்களுடைய வழக்குகளுக்கு தகுந்தவாறு நரிச்சாமின்னு கும்பிடுறாங்க, கன்னிமார்கள்னு கும்பிடுறாங்க, புலிக்குத்தி சாமின்னு கும்பிடுறாங்க, நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மணன் சாமின்னு கும்பிடுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் குதிரைக்கல் இட்டேரி அப்படிங்கிற சாமின்னு கும்பிடுறாங்க. இந்த மாதிரி சொக்கனாச்சி அம்மன் சிலை, அதாவது பொதுவாக வீரனை வந்து பார்க்கும்போது அம்மனாகவும் வித்தியனாகவும் பார்க்கும் பொழுது அம்மன் சிலையாகவும் கும்பிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்கள் அவங்களுடைய லோக்கல் பெயர்களை வலியுறுத்தி அவங்க வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து பர்கூர்லயே வந்து பார்க்கும் பொழுது கல்லை வந்து பார்க்கும் பொழுது வீரகலு, நம்ம வீரக்கல்னு சொல்றோம் தமிழ்ல, அங்க வீரகலு, ஈரலு, இப்படி எல்லாம் அவங்க வந்து அந்த கன்னடம் சார்ந்த பெயர்களும் அதில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சதிக்கல்லை வந்து பார்க்கும்பொழுது மாசதிக்கல், இப்படி எல்லாம் வந்து பல்வேறு விதமான பெயர்கள் பெறுகின்றது. இதுல வந்து பார்க்கும் பொழுது அந்த லோக்கல்ல இப்படிதான் இருக்கணுங்கிறது கிடையாது. அவங்களுடைய பகுதிகளில் அவங்களுடைய சொல் வழக்கில் இருக்கக்கூடிய பெயர்கள், ஏன்னா அவங்களுடைய அந்த திரிப்பு ஏற்பட்டு அது வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல அந்த நடுகளை வந்து வழிபட்டு வராங்க. நன்றி ஐயா. அடுத்ததாக விஸ்வசேகர் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் கேட்டிருக்காரு, தற்போதும் நடுகள் வைக்கும் பழக்கம் இனக்குழு மக்களிடம் உள்ளதா அப்படின்னு. அதாவது இன்னைக்கு நம்ம நடுகள் வழிபாடு ஆரம்பத்தில் நம்ம சொன்ன பழங்காலம் இருந்து நம்ம ஆங்கிலேயர் காலம் வரை நடுகள் வளர்க்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருந்திருக்கின்றது. இதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம செலவழிக்கிறதே. முன்னோர் வழிபாடாக இருக்கட்டும், குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இது எல்லாம் ஆதி அந்தம் அப்படிங்கிறது நடுகள் தான். நடுகள் நெடுங்கல் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கும் நடுகள் வைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம குலதெய்வங்கள் வந்து முன்னோர் வழிபாடுன்னு சொல்றோம். இப்ப நான் ஒரு சாமியை கும்பிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து முன்னோர் வழிபாடுன்னு சொல்றோம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோயிலுடைய பழமையை ஆய்வு செய்யும் பொழுது 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து முன்னோர் வழிபாடாக எல்லாத்தையும் வைக்கிறது இல்லை. நம்ம தாத்தா சாமி கும்பிடுறோம், ஆனா தாத்தாவை சிலையாக செய்வது இல்லை. வழக்கம் மாறுபடுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நடுகள் அப்படிங்கிறது கோணங்கள் மாறுகின்றது. இப்ப நம்ம ராணுவத்தில் இறந்தவர்களுக்கு வீர வணக்கம் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு தலை வணங்குகின்றோம். அதுவும் ஒரு வகையான ஒரு நடுகள் தான், வழிபடுறோம். அது வந்து நம்ம அது சாமியா கும்பிடுறோம். இப்போ வந்து வீர மரணம் அடைந்தவர்களை வந்து இப்படி வீர வணக்கம்னு சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்திருக்கின்றது. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா காந்தியை கூட கும்பிடுறோம்.
கவுந்தப்பாடிக்கு அருகில் உள்ள செந்தாளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அங்க வந்து பார்க்கும் பொழுது காந்தியுடைய நமக்கு விடுதலை வாங்க கொடுத்த காந்தியை உருவமாக சிலையாக செய்து அவரை வந்து அபிஷேகமே பண்றாங்க. அது வந்து நம்ம அந்த ஒரு நடிகர் வழிபாடா கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வீரம் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு சிலை வைக்கக்கூடியதா, சிலை யாருக்கு வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கறது மாறி இன்னைக்கு உயிரோட இருக்கிறவங்களுக்கு கூட சிலை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம பீட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு வரலாற்று பின்னணியில் இருக்குங்கிறது தெரியல. பட் வரலாற்று பின்னணியை கூறக்கூடிய செய்தியை மட்டும் நம்ம நடிகர் வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி மேடம். நன்றி ஐயா. அடுத்ததாக இனக்குழு மக்களை எவ்வாறு வரையறை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனகா அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் கேட்டிருக்காங்க. பொதுவா இன்னைக்கு வந்து சமுதாயம் அதாவது ஆரம்பத்திலேயே இனக்குழு மக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பல்வேறு விதமான சமுதாயங்கள் ஏற்பட்டு விட்டது. இந்த சமுதாயம் எல்லாம் ஆரம்பத்தில் இனக்குழுக்கள், இனம் சார்ந்த குழுக்கள். பொதுவாக இப்ப நீங்க தொறுப்பூக்கள் சொல்றோம், கால்நடை வளர்ப்பவர்கள் சொல்றோம். கால்நடை வளர்ப்பவர்கள் தனியாக ஒரு இனக்குழு, கால்நடை வளர்த்து விற்பவர்கள் ஒரு தனியாக ஒரு இனக்குழு. இந்த மாதிரியாக அவர்கள் அந்த காலத்தில் விவசாயம் ஒரு தனி ஒரு இனக்குழு, அவர்களுடைய பழங்குடி மக்கள் ஒரு தனியாக இனக்குழு, அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் முறையில் ஆரம்பத்துல. ஏன்னா அப்படிதான் நமக்கு நடுகள் கிடைக்கின்றது. அப்படியாக அந்த இனக்குழுக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல வந்து நம்ம மானிடவியலை பற்றி நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மானிடவியலுடைய இது வந்து பார்க்கும் பொழுது அதனுடைய பயன்பாடு இன்று அதிகரித்துள்ளது. பட் அது எந்த அளவுக்கு எல்லாரும் அதை நம்ம டச் பண்றோம்னு தெரியல. இன்னைக்கு சங்க கால இலக்கியங்களை இப்ப நம்ம இதுல பேசுனது கூட மானிடவியலுடைய நோக்கத்தை பற்றி கூட 2 நாளுக்கு முன்னாடி அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த ஒரு வகையில் நாம் இனக்குழுக்களை தரம் பிரிக்க வேண்டும் என்றால் பழமையான ஒரு குழுவைத்தான் இனக்குழுவாகத்தான் நாம் சித்தரிக்க வேண்டும். இன்று நாம் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை வைத்துக் கொண்டு நாம் செல்லக்கூடாது. அது ஆரம்பத்திலேயே சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகின்றது. மானிடவியல் பல்வேறு விதமான இனக்குழுக்களை பற்றி செய்திகள் தெரிவிக்கின்றது. அந்த இனக்குழுக்கள் நாம் சொன்ன மாதிரி இனக்குழுவாக நாம் வரையறுத்துக் கொள்ளலாம் அவருடைய செய்யக்கூடிய தொழில் முறையில். ஏன்னா அந்த காலத்துல எந்தெந்த முக்கியமான தொழில்கள் இருந்திருக்கின்றது. இப்ப வேடர், வேட்டுவர், குறவர், இந்த மாதிரியான பழமையான ஒரு மக்கள், பழங்குடி மக்கள்னு வச்சுக்கலாம். அந்த பழங்குடி மக்களிடமிருந்து பிரித்தெடுத்து நாம் இனக்குழுவை நாம் கண்டறிந்து அவற்றை ஆய்வை மேற்கொள்ளலாம். அவ்வளவுதான். நன்றி ஐயா. மீதி அனைத்தும் உங்களை பாராட்டி வந்த கருத்துக்கள் தான். இதுகாரும் நிறைய செய்திகளை எங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக பொறுமையாக எளிமையாக எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி ஐயா.